Greetings in the name of our Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். God is really good to all of us. உண்மையாகவே கர்த்தர் நம் அனைவருக்கும் மிகவும் நல்லவராகவே இருக்கிறார். God is protecting us and his protection is always with us. தேவன் நம்மை பாதுகாத்துக் கொண்டே இருக்கிறபடியினால் அவருடைய பாதுகாவல் எப்போது நம்மோடு கூடவே இருக்கிறது. My dear brothers and sisters in Christ. கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே, As I told you on the January 1st, that March will know whether God is going to protect this earth or make it to go another time of trials. ஜனவரி 1ஆம் தேதி நான் உங்களுக்கு அறிவித்திருந்த வண்ணமாகவே மார்ச் மாதத்தில் தேவன் நிச்சயமாகவே இந்த பூமியை பாதுகாக்கப் போகிறாரா, இல்லாவிட்டால் மீண்டும் ஒரு முறை கூட ஒரு சோதனையின் காலத்துக்கூடாக கடந்து போகும்படி விட்டு விடுவாரா என்பதை மார்ச் மாதத்தில் நமக்கு நிச்சயம் தெரிவிப்பார். Do not be slack. அசதியாய் இருந்து விடாதீர்கள். Wherever you are watching me live or even in the later time, please don't be slack, because God's protection is not fully upon this earth. நேரலையில் நீங்கள் பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, பிற்பாடு இதை நீங்கள் பார்க்க நேர்ந்தாலும் சரி, தேவன் முழுவதுமாக இந்த பூமியின் பாதுகாக்கிற பணியில் இப்பொழுது கவனம் செலுத்தவில்லை. ஆகவே நீங்கள் அசதியாய் இருந்து விட வேண்டாம். If we are protected, sure grace of God. நாம் பாதுகாக்கப்படுகிறோம் என்றால் அது தேவனுடைய நிச்சயமான கிருபையே ஆகும். Let us go to the word of God, because we need to speak and you must hear, and the Lord should do great things. தேவன் நம்முடைய மத்தியில் பெரிய காரியங்களை செய்யத்தக்கதாக கர்த்தருடைய வார்த்தையை பேச நீங்கள் கேட்டாக வேண்டும். ஆகவே கர்த்தருடைய வார்த்தைக்குள் செல்வோம். Unless it is spoken, how they will hear and how they will have the salvation, says the Lord through Isaiah. உரைக்கப்படாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? கேள்விப்படவில்லை என்றால் எப்படி ரட்சிப்புண்டாகும் என்றுதான் ஏசாயாவின் மூலமாக கேட்கிறார். And that's how we preach, and if you receive it with faith, it brings good blessings. அதிநிமித்தமாகவே நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறோம். நீங்கள் விசுவாசத்தோடு அதை உள்வாங்கி கேட்டுக்கொள்கிறபடியினால் ஆசீர்வாத பாக்கியங்களை பெற்றுக்கொள்கிறீர்கள். Let us go to the word of God this evening. இந்த மாலை நேரம் தேவனுடைய வார்த்தைக்குள் கடந்து செல்வோம். I want to read from Romans chapter 8. ரோமர் 8ஆம் அதிகாரத்திலிருந்து நான் வாசிக்க விரும்புகிறேன். And I want to read, it is only 39, but I would like to read 37, 38 and 39. 39ஆம் வசனத்தை தான் கவனிக்க போகிறோம் என்றாலும் 37, 38, 39 வசனங்களை படிக்க விரும்புகிறேன். Yet in all things we are more than conquerors through him who loved us. For I am persuaded that neither death nor life, nor angels, nor principalities, nor powers, nor things present, nor things to come, nor height, nor depth, nor anything other created thing shall be able to separate us from the love of Christ which is in Christ Jesus our Lord. இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். May the Lord bless the reading and the congregation who are watching live. வாசிக்கப்பட்ட திருவசன பகுதியையும் நேரிலையிலும் கேட்டு பார்த்து கொண்டிருக்கிற திருச்சபையாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. Let this word be blessing to everyone. இந்த தேவனுடைய வார்த்தை அனைவருக்கும் ஆசீர்வாதமானதாகவே இருப்பதாக. Paul writes to Romans. பவுலடியார் ரோமருக்கு எழுதுகிறார். He says that there is many things which can distract me, but nothing can distract me even unto death. என்னுடைய கவனத்தை திசை திருப்புவதற்கு ஏதுவான காரியங்கள் ஏராளமானது இருக்கிறது. ஆனாலும்
மரணமே ஆனாலும் என்னை ஒருபோதும் இந்த அன்பை விட்டு கவனத்தை சிதறடிக்கவே முடியாது என்று சொல்கிறார். Even if the angel speaks other than what God's word, I know it and they cannot do anything to me. தேவனுடைய வார்த்தையை தவிர்த்து வேறு யாதொன்றை தேவ தூதர்களே வந்து பேசினாலும் அது தேவன் இல்லை என்று அறிந்திருக்கிறபடினால் அவர்களும் இதனை தேவனை விட்டு பிரிக்க முடியாது. The truth of true Christian life. உண்மையான மெய் கிறிஸ்தவ ஜீவியத்தினுடைய சத்தியம் இதுவே. Sufferings are part of life. That's what we see from Paul's life. பாடுகள் கிறிஸ்துவனுடைய பின்பற்றுடைய வாழ்க்கையின் பிரிக்க முடியாத அங்கமாய் இருக்கிறது என்பதை தான் பவுலடியாருடைய வாழ்க்கையின் மூலமாக பார்த்தறிகிறோம். Paul manifested all walks of a Christian life. பவுலடியார் ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்தின் அனைத்து அம்சங்களையும் வெளிப்படுத்துகிறார். He made it known to all of us that the Spirit of Christ in him can give him the overcoming power. தமக்குள் வாசமாயிருக்கிற கிறிஸ்துவின் ஆவியானவர் எல்லாவற்றையும் மேற்கொண்டு ஜெயிக்கும் வல்லமையை அவருக்கு தருவார் என்பதை நமக்கு தெரிவிக்கிறார். The hope of glory is the Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரே மகிமையின் நம்பிக்கையாக இருக்கிறார். Yes, my dear brothers and sisters in Christ. ஆம், கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே, Man's love varies and man's love is always a fading cloud. மனிதனுடைய அன்பு வேறுபடுகிறதாகவும் இருக்கிறது. எப்போதும் அது மங்கி போகிற ஒரு மேகமாகவே மறைந்து போகிறது. Yes, a cloud cannot be sustained upon the earth. எந்த நிலையிலும் ஒரு மேகத்தால் இந்த பூமியின் மேலே நிலைத்துண்டு தாக்கு பிடிக்க முடியாது. No, it cannot stand. அந்த மேகத்தால் நிலை நிற்கவே முடியாது என்பதுதான் உண்மை. That's why the Lord made the star to stand, but not the clouds. The clouds cannot stand. மேகம் நிலைநிற்க கூடாதவைகளாய் இருக்கிறபடியினால்தான் நட்சத்திரங்களை தேவன் வானத்தில் நிலைநிறுத்தி இருக்கிறார். My dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே, we live in the most uncertain time of this world. இந்த உலகத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு மிகவும் அதிகமாக நிச்சயமின்மை தலைவிரித்தாடும் காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Yes, I am not talking politics because I have told you on January 1st itself, no, don't bring politics into my message, even unto my quotations. என்னுடைய செய்திகளுக்குள்ளாகட்டும், நான் மேற்கோள் காட்டுகிற அடைப்புக்குறியின் வரைவிலக்கணங்களுக்குள்ளாகட்டும் தயவு செய்து அரசியலை திணித்துவிட வேண்டாம். ஏனென்றால் நான் ஜனவரி 1 மாதமே அரசியல் பேச மாட்டேன், பேசக்கூடாது என்பதை தெளிவாக சொல்லிவிட்டேன். There is a government which belongs to us, and there is a government which is working against us. It is all spiritual. I am talking. நமக்கென்றே சாதகமாக ஒரு பெரிய ராஜரீக அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நமக்கு எதிராகவே இரவும் பகலும் சதி செய்கிற ஒரு பொல்லாத துஷ்ட அரசாங்கமும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இது அனைத்தும் ஆவிக்குரிய பரிமாணங்களை சார்ந்ததாகும். That doesn't belong to a man and a manly affairs. இது மனிதருக்கோ மனுஷ காரியங்களையோ சார்ந்ததல்ல. I'm talking about a realm of God's great favoritism. மிகப்பெரிய தேவனுடைய சாதக தயவின் அனுகூலம் வியாபித்திருக்கும் அந்த பரிமாணத்தை குறித்து உங்களோடு பேசுகிறேன். By this time, every earthly government knows that there is a greater power which is occupying the entire earth, and it leaves with a vacuum that what the virus has ruling this whole world. உலகத்தில் இருக்கும் எந்த வல்லரசை பார்க்கிலும் ஒரு மிகப்பெரிய ராஜரீக மேன்மை தங்கிய மகத்துவமான அரசாங்கத்தின் வலிமை இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றும் அதுதான் இந்த கொரோனா தொற்று கிருமியை ஒட்டுமொத்த உலகத்தின் தன்னுடைய பிடிக்குள்ளாக ஒன்றுமில்லாத வெறுமைக்குள்ளாக திண்டாட வைத்திருக்கிறது என்பதையும் இந்நேரத்துக்குள் ஒட்டுமொத்த உலக நாடுகள் அரசாங்கங்கள் தெளிவாக உணர்ந்திருக்கிறார்கள். A great battle, and that never belongs to worldly people. ஒரு மிகப்பெரிய யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த யுத்தம் உலக ஜனங்களுக்குரியதாய் அவர்களை சார்ந்தில்லை. As I told you earlier, the Lord said the world will not come back to normal. ஆரம்பத்தில் நான் சொன்னது போலவே திரும்பவும் சொல்லுகிறேன், மீண்டும் இந்த உலகம் இயல்பு நிலைக்கு திரும்பவே திரும்பாது என்பதை கர்த்தர் அடித்து சொல்லியிருக்கிறார். Never, it will never turn, but you have to adopt a new form of life. ஒரு காலத்திலும் முன்பிருந்த இயல்பு நிலைக்கு இந்த பூமி இந்த உலகம் திரும்பி போவதற்கு சாத்தியமே இல்லை. ஆகவேதான்
ஒரு புதிய விதமான வாழ்க்கை முறையின் சூழலுக்கேற்ப உங்களை நீங்கள் பழக்கிக் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. Paul describes the beautiful world of God's autonomy. தேவனுடைய ராஜரீகம் பண்ணுகிற மகத்துவமான ஒரு அழகான ராஜ்ய உலகத்தை குறித்து பவுலடியார் வர்ணிக்கிறார் பாருங்கள். The new commandment that what Jesus talks about is love one another. இயேசுவானவர் சொல்லுகிற அந்த புதிய கட்டளை, புதிய கற்பனை ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்பதே ஆகும். Love and peace belongs to God. அன்பும் சமாதானமும் தேவனுக்கே உரிய பாக்கியங்களாகும். I give the peace what this world cannot give unto you. இந்த உலகம் உங்களுக்கு கொடுக்கவே முடியாத சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்றார். And I give you the peace what this world cannot take it away from you. இந்த உலகத்தால் உங்களிடமிருந்து பறித்துக் கொள்ளவே முடியாத சமாதானத்தை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். What sort of a great life is that? எவ்வளவு விதமான ஒரு பெரிதான மேன்மையான வாழ்வியல் முறை அது. Satisfaction cannot be given by your mother, cannot be given by your parents, cannot be given by your children. உங்கள் தாயே ஆனாலும் பெற்றோர்களானாலும் பிள்ளைகளே ஆனாலும் உங்களுக்கு இவ்விதமான ஒரு பரம திருப்தியை கொடுக்கவே முடியாது. He says everything is nothing before the love of Christ. கிறிஸ்துவின் அன்புக்கு முன்பாக எதுவாயிருந்தாலும் எல்லாமே ஒன்றுமில்லை என்றுதான் பவுலடியார் ஆர்ப்பரிக்கிறார். John says that we started loving Jesus because he loved us first. இயேசுவானவர் முதலாவது முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியினால்தான் நாம் இயேசுவிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று யோவானும் சொல்கிறார். Because his love is more greater than what we love. ஏனென்றால் நாம் அன்பு கூறுகிறதை பார்க்கிலும் அவருடைய அன்பு மிகவும் பெரிதானதாக இருக்கிறது. Yes, the Bible says in 1 John 4:18. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வேதம் சொல்கிறதை பாருங்கள். There is no fear in love. அன்பிலே பயம் இல்லை. But perfect love casts out fear. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். Because fear involves torment. ஏனென்றால் பயமானது வேதனை உள்ளது. But he who fears has not been made perfect in love. பயப்படுகிறவனோ அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. We love him because he first loved us. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். Perfect love casts out fear. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். That is what we can learn from Daniel, from Shadrach, Meshach, Abednego, from Abraham, from the man who is the father of all generations, Noah. தானியேலிடமிருந்தும் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோவிடமிருந்தும் ஆபிரகாமிடமிருந்தும் பூமியின் வம்சங்களுக்கெல்லாம் தகப்பனாய் வந்த நோவாவிடமிருந்தும் இதைத்தான் கற்றறிந்து கொள்கிறோம். Because the love of God makes us no fear unto this world. ஏனென்றால் தேவனுடைய அன்பு இந்த உலகத்தை குறித்து யாதொன்றை குறித்து நாம் பயப்படாமல் இருக்கும்படி நம்மை தைரியப்படுத்தி விடுகிறது. God's love is eternal. தேவனுடைய அன்பு நித்தியமானது. God's love is perfect. தேவனுடைய அன்பு பூரணமானதாக இருக்கிறது. God's love leads us to further blessing. தேவனுடைய அன்பு மேற்கொண்டு அதிகமான ஆசீர்வாதங்களுக்குள் நம்மை கொண்டு போகிறது. God's love makes us to proceed further. தேவனுடைய அன்பு ஒன்றுதான் நம்மை இதிலும் கடந்து முன்னேறி போக செய்கிறது. The love of God penetrates into all walks of our life. தேவனுடைய அன்பு நம்முடைய வாழ்க்கையின் எல்லா அம்சங்களுக்குள்ளும் ஊடுருவி பாய்கிறது. Taste the love of God. தேவனுடைய அன்பை ருசித்து பாருங்கள். Tonight I want to demonstrate the love of God from the beginning to the end. இந்த இரவிலேயும் துவக்கம் முதல் முடிவு மட்டும் தேவனுடைய அன்பையே நான் பகிரங்கமாக வெளிப்படுத்த விரும்புகிறேன். Because God knows what he is doing. God knows where he is going to do great things in our lives. ஏனென்றால் தேவன் தாம் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றும் நம்முடைய வாழ்க்கையில் அவர் எங்கே இருந்து ஆரம்பித்து பெரிய பெரிய காரியங்களை செய்ய போகிறார் என்றும் தேவன் துல்லியமாய் அறிந்திருக்கிறார். He knows that what date, what time and what is his perfection of his works in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே எந்த நாளில் எந்த நேரத்தில் அவருடைய கிரியை பூரணமான துல்லியத்துவத்தை அடையும் என்பதை அவர் நன்கு அறிந்திருக்கிறார். God's love makes us to go through every good blessed path even amidst interruptions but with victory. பல்வேறு விதமான இடையூறுகள் தடங்கல்கள் மத்தியிலேயும்
தேவனுடைய அன்பு ஒன்றுதான் வாழ்க்கையின் எல்லா பாதைகளின் ஊடாகவும் நாம் ஜெயித்து முன்னேறி போவதற்கு நம்மை தட்டி கொடுக்கிறதா இருக்கிறது. The love of man faileth miserably many a times. பல நேரங்களில் மனித அன்பு மிகவும் பரிதபிக்கப்படத்தக்க விதத்தில் நம்மை கைகழுவி விட்டு விடுகிறது. Man loves is mixed with criticisms. மனிதனுடைய அன்பு எப்பொழுதுமே குற்றம் சாட்டுகிற கருத்துக்களால் கலப்படமானவைகள். Man's love is always with backbiting. மனிதனுடைய அன்பு எப்பொழுதும் குறை சொல்லி கோல் சொல்கிறதோடு சேர்ந்துதான் வரும். Man's love is only conditional. மனித அன்பு எப்போதும் நிபந்தனைக்குட்பட்டதாகவே வெளிப்படும். But God's love is plain and strong. ஆனால் தேவனுடைய அன்பு மிகவும் வெளிப்படையானது, வலிமையானது. Man's love is always adulterated. God's love is holy. எப்பொழுதுமே மனித அன்பு கலப்படம் உள்ளதாகவே வெளிப்படுகிற பட்சத்தில் தேவனுடைய அன்போ முழுவதும் தூய்மையான பரிசுத்தமானது. It is not adulterated. தேவனுடைய அன்பில் கலப்படம் இல்லை. We can wait upon him and he will sustain us. எப்பொழுது வேண்டுமானாலும் அவருக்காக நாம் காத்திருக்கையில் அவர் நம்மை நிச்சயம் ஆதரித்து தாங்குவார். That is the truth of God's love. தேவனுடைய அன்பை குறித்த உண்மை சத்தியம் இதுவே ஆகும். Let us read the verses of the Shulamite reply to this dear lover. தனக்கு பிரியமான நேசருக்கு சூலமித்தி கொடுக்கிற பதிலை நாம் இப்பொழுது படிப்போம். In Songs of Solomon chapter 8 உன்னத பாட்டின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் and verse 6. 6ஆம் வசனம். Set me a seal upon your heart, as a seal upon your arm, for love is as strong as death, jealousy as cruel as the grave. It flames or flames of fire, a most vehement flame. நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையைப் போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையைப் போலவும் வைத்து கொள்ளும். நேசம் மரணத்தைப் போல் வலிது, நேச வைராக்கியம் பாதாளத்தைப் போல் கொடிதாயிருக்கிறது. அதன் தழல் அக்கினி தழலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாயிருக்கிறது. Many waters cannot quench love, திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது, nor can the floods drown it. வெள்ளங்களும் அதை தணிக்க முடியாது. A man cannot give for love the wealth of his house, and even it will be utterly despised. ஒருவன் தன் வீட்டிலுள்ள ஆஸ்திகளை எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும். A love that your bridegroom has got in his heart. உங்கள் நேச மணவாளன் உங்கள் மீது தம் இருதயத்தில் கொண்டிருக்கும் பேரன்பு. A love that surpasses the love of a mother. ஒரு தாயின் அன்பையும் மிஞ்சிவிடக்கூடிய பேரன்பு. That creates and that is created in our hearts only when we live in him. இந்த அன்புக்குள்ளே நாம் வசித்து ஜீவனம் பண்ணும் பொழுது மட்டும்தான் இது நமக்குள்ளாக இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை உருவாக்கி சிருஷ்டிக்கிறது. How a love creates between an husband and wife. கணவன் மனைவிக்கு இடையே எப்படி ஒரு அன்பு உருவாகிறது? Unless they live it, they cannot explain it. ஒன்றாக அவர்கள் ஜீவனம் பண்ணினால் ஒழிய அந்த அன்பை அவர்களால் விவரிக்க முடியாதல்லவா? That is the superiority of great love. பேரன்பின் மகத்துவமான மேன்மை அதுவே ஆகும். God created man and a woman to see the fraction of God's love in their midst of them. மகத்துவமான தேவனுடைய பேரன்பின் வாக்கியத்தின் ஒரு துகளை தங்கள் மத்தியிலே காண வேண்டும் என்பதற்காகவே கணவன் மனைவி என்கிற பாக்கியத்தை தேவன் ஏற்படுத்தி கொடுத்தார். God wanted to share his love. He doesn't share it with the angels, but he wanted to share it with man, and that's why he created a bridegroom and a bride relationship. மகத்துவமான தேவன் தம்முடைய அன்பை பகிர்ந்து கொள்ள விரும்பின பொழுது அதை தூதர்களோடு பகிர்ந்து கொள்ள கூடாதவராய் இந்த பூமியிலே மனிதர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற பாக்கியத்துக்காகவே நேச மணவாளன் மணவாட்டி என்கிற தாம்பத்திய உறவை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். He wanted to show the compassion upon man. That's why he created us. தம்முடைய மனதுருக்கத்தின் மேன்மையை மனிதர்கள் மேல் காண்பிக்க விரும்பினபடியால் தான் அவர் நம்மை உருவாக்கி வைத்திருக்கிறார். Today we will run into his love and live a happy life. இன்றே அவருடைய பேரன்புக்குள்ளாக ஓடி தஞ்சமடைந்து சந்தோஷமான பேரின்ப வாழ்வு வாழ்வோம். How long can you be distracted by a human love which favors
only unto conditions. நிபந்தனைகள் இருந்தால் நிறைவேற்றப்பட்டால் மாத்திரம்தான் என்று ஒரு விதமான ஓரபட்சத்தோடு இருக்கும் மனித அன்பை எவ்வளவு கால் தான் சார்ந்து ஓடிக்கொண்டிருப்பீர்கள்? How long you will be despised by human love and after again and again. திரும்ப திரும்ப எத்தனை முறையும் மனித அன்பினால் நீங்கள் அசட்டை பண்ணப்பட்டிருந்தாலும் ஏனதன் பின் இன்னும் ஓடிக்கொண்டிருப்பீர்கள். Man's love changes naturally. இயல்பாகவே மனித அன்பு மாறும் தன்மை உடையது. But God's love is strong. தேவனுடைய அன்போ மகா வலிமையானது. The great wisest man ever lived says, man's love is nothing compared to God's strong love, which cannot be separated like death. மரணத்தை போல் பிரிக்கவே முடியாத அளவுக்கு வலிமை வாய்ந்த தேவனுடைய மகத்துவமான அன்போடு ஒப்பிடும் பொழுது மனித அன்பு ஒன்றுமே இல்லை என்பதை உலகில் இதுவரை வாழ்ந்ததிலேயே மிகப்பெரிய ஞானி அறைகூவுகிறான். You can put condition upon God and run your race because he will finish it at the end. தேவன் எப்படியும் உங்கள் ஓட்டத்தை கடைசியில் முடிக்கக்கூடியவராய் இருக்கிறபடியினால் தேவனுக்கு நீங்கள் எந்த நிபந்தனையும் வைத்துவிட்டு தாராளமாய் உங்கள் ஓட்டத்தை ஓடலாம். Because he knows what he is going to do for you. உங்களுக்காக தாம் என்ன செய்ய போகிறார் என்பதை அவர் நன்கு அறிந்திருக்கிறபடியினால் நம்பி சார்ந்து கொள்ளலாம். You may be living in darkness. நீங்கள் இருளுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். But he never allows you to live always in darkness. ஆனால் ஒருபோதும் அவர் உங்களை எப்பொழுதும் இருளிலேயே நீங்கள் நடமாடி திரியும்படி விடவே மாட்டார். In John chapter 11. யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் And his friend Lazarus became sick. அவருடைய சிநேகிதனாகிய லாசரு வியாதிப்படுகிறார். And therefore in verse 3 of chapter 11 the sisters sent to him saying, Lord, behold, he whom you love is sick. யோவான் 11ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனத்தில் அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான் என்று சொல்லி அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். What an exchange of text here. If it would have been this time, they would have WhatsApped or they would have done it, showing that whom you love is sick. இன்றைக்கு மாத்திரம் இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கும் என்று சொன்னால் எல்லா வாட்ஸ்அப்லேயும் நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான் என்ற தகவலை ஆண்டவர் சொன்னதாக உலகமெங்கும் தகவல் பரிமாற்றப்பட்டிருக்கும். He whom you love is sick. நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான். What a phrase, beautiful verse. எவ்வளவு அழகான ஒரு சொற்றொடர், அருமையான ஒரு வாக்கியம் அல்லவா? Always we say, Lord, we love you. எப்பொழுதுமே ஆண்டவரே உம்மை நாங்கள் நேசிக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். Here the message goes that whom you love is sick. ஆனால் இங்கேயோ நீர் நேசித்து சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான் என்ற செய்தி பரவுகிறது. How great is that love? அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது பாருங்கள். My dear brothers and sisters in Christ. கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, That's what John says, that because you love him because it is not that he loved you first. அவர் உங்களை முந்தி நேசித்தபடியால் தான் நீங்கள் நேசிக்கிறீர்களே ஒழிய நீங்கள் ஒன்றும் அவரை நேசித்து விடவில்லை என்று யோவான் அறைகூவுகிறார். Man's friendship, man's and woman's friendship starts because love each other, but God's love starts because he is always first to love you. ஆண் பெண்ணும் ஒருவரை ஒருவர் பார்த்து நேசிக்கிற ஆரம்பித்த பின்புதான் அவர்களுக்குள் நேசம் மலர்கிறது. ஆனால் தேவனோ முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடினால் நாம் அவரை நேசிக்கிறோம். Even today, இன்றைக்கும் கூட many have seated thinking, where is true love? உண்மையான அன்பு எங்கேதான் இருக்கிறதோ என்று உட்கார்ந்திருக்கிற பல யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். You can say that I love Jesus, I love him more, I love more than my husband, I love more than my children, I love more than my parents. Do not worry, your God loves you first. நான் இயேசுவை நேசிக்கிறேன், என் கணவரை பார்க்கலாம், என் பிள்ளைகளை பார்க்கலாம், என் பெற்றோரை பார்க்கலாம் அதிகமாய் அவரை நேசிக்கிறேன் என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? உங்கள் வாழ்விலே உங்களை விட முந்தி அவர்தான் உங்களை நேசித்தார் என்று சொல்லுகிறேன். Martha and Mary says, Jesus whom you loved is sick. இயேசுவே நீ சிநேகிக்கிறவன் வியாதியாய் இருக்கிறான் என்று மார்த்தாலும் மரியாளும் சொல்லி அனுப்புகிறார்கள். Your friend whom you love is sick. நீர் நேசிக்கிற உம்முடைய சிநேகிதன் வியாதியாய் இருக்கிறான். How the heart of Jesus would have been when he heard this beautiful messenger coming and telling to him that his friend is sick. இந்த அருமையான தூதுவன் தம்மிடத்தில் வந்து இயேசுவே உம்முடைய சிநேகிதன் வியாதியாய் இருக்கிறான் என்று சொல்ல தகவலை கேட்ட இயேசுவானவர் இதயத்தில் எப்படி உணர்ந்திருப்பார்? He had to stay away. அவர்
விலகி இருக்க வேண்டியதாக இருந்தது. He said, I had to stay away for something to be glorified. ஒரு பெரிய மகிமை அடைய வேண்டியதாக இருக்கிறபடியினால் நான் சில காலம் அங்கே போகாமல் விலகி இருக்க வேண்டியது அவசியம் என்று சொல்லுகிறார். He says that I have to stay away because I have to glorify God in my presence and in the presence of the Lord. நான் அங்கே போகும் பொழுது நான் நிற்கிற இடத்தில் தேவனுடைய சமூகத்திலே எல்லாருக்கும் முன்பாக தேவனை மகிமைப்படுத்த வேண்டியதாக இருக்கிறபடியினால் நான் இப்பொழுது தாமதித்து போக வேண்டியது அவசியம் என்று சொல்லுகிறார். This evening I want to translate into your lives that your sufferings is for a while and God loves you first. So do not worry and crying in the midst of all your trials, that there is something that God is waiting to do good in your life. கடுமையான உங்கள் கஷ்டப்பாடுகளின் மத்தியிலே நீங்கள் கண்ணீரில் தத்தளித்துக் கொண்டிருக்கிற இந்த மாலை நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிதான காரியத்தை தேவன் செய்ய சித்தம் கொண்டிருக்கிறபடியினால் இந்த கஷ்டப்பாடுகள் எல்லாம் கொஞ்ச காலத்திலே மறைந்து போய்விடும். ஆகவே நீங்கள் கொஞ்சம் பொறுத்திருங்கள் என்று இந்த மாலை நேரம் உங்களுக்கு இந்த செய்தியை நான் மாற்றி கொடுக்கிறேன். God's love is among all those who are watching live. நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிற யாவர் மீதும் தேவனுடைய அன்பு படர்ந்து இருக்கிறது. Your tears are known, your cry, your messages that you make in prayer unto God is well known, that you are not his friend but he is your friend. நீங்கள் தேவனுடைய சிநேகிதர் என்று உங்களை குறித்து சொல்லி புலம்பி அழுது கொண்டிருக்கிறீர்களே, உங்கள் அழுகையின் கண்ணீரெல்லாம் அவரால் அறியப்பட்டிருக்கிறது. ஜெப வேளையிலே நீங்கள் அவரை நோக்கி ஏறெடுக்கிற மனக்குமுறல்கள் எல்லாம் அவரிடத்தில் பத்திரமாய் சேர்ந்திருக்கிறது. நீங்கள் அல்ல, அவர் உங்கள் சிநேகிதர் என்பதை நிரூபிக்கும்படி இறங்கி வருவார். Man or a woman, sister or a brother, your God loves you and you are dear to your God, not that you are dear to him. ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சகோதரனே சகோதரியே, நீங்கள் அவருக்கு அருமையாய் சிநேகிதர் என்று சொல்லிக் கொள்கிறதல்ல, உங்கள் தேவன் உங்களுக்கு அருமையான சிநேகிதராய் இருக்கிறபடியினால் சீக்கிரம் உங்கள் அருகில் நெருங்கி வருவார். Yes, he knows your trials. உங்களுடைய பரீட்சைகளின் சோதனைகளை அவர் அறிந்திருக்கிறார். He உண்மைதான். knows your problems. உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் அவருக்கு தெரியும். He knows that everything that what you are going through in your life of disaster, he knows it very well. நாசமோசத்துக்கு ஏதுவாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிற எல்லா பாடுகளின் பாதைகளையும் அவர் நன்கு அறிந்திருக்கிறார். He knows that you and your children are left alone. நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் தனியே நிர்கதியில் தவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதையும் அவர் அறிவார். Today sometimes and tomorrow maybe another time, is that what your life's fortunes are going. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே கிடைக்கக்கூடிய ஏதாவது அதிர்ஷ்டங்கள் இன்று ஒரு தலை காட்டலாம், நாளை வேறொரு நேரம் தலை கொட்டக்கூடியதா இருக்கலாம். But the never ending problem is still lingering in your lives. God knows it. எப்படி பார்த்தாலும் முடிவில்லாத பிரச்சனைகளோ வாழ்க்கை விட்டு போகாமல் நித்தமும் உங்கள் மேல் குடித்தனம் நடத்தி கொண்டிருக்கிறதை தேவன் அறிவார். It is a big crowd that I could see. Those who are watching me are suffering, real sufferers of this age on this year. என்னை பார்த்து கொண்டிருக்கிற பெரும்பாலான மக்களுடைய தலையின் மேல் இந்த நாட்களிலே இந்த ஆண்டிலே உண்மையாகவே நீங்கள் படுகிற கஷ்டப்பாடுகள் வேதனைகள் எல்லாம் ஒரு பெரிய கிரீடம் போல அழுத்தி கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். Yes, my dear brothers and sisters in Christ. ஆம், கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே, You are not able to even lift up your head. தலையை கூட உங்களால் உயர்த்தி தூக்க முடியாத அளவுக்கு பாரம் சுமை அழுத்தி கொண்டிருக்கிறது. You cannot walk with your head lifted in the midst of your people. உங்கள் சொந்த ஜனங்கள் மத்தியில் கூட உங்களால் தலை நிமிர்ந்து நடக்க முடியவில்லை. That is the affair of your life. இதுதான் உங்கள் வாழ்க்கையின் உண்மையான காரிய சூழ்நிலைகள். But the Lord Jesus tells you, ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு உங்களிடம் சொல்லுகிறார், I love you. நான் உங்களை நேசிக்கிறேன். I love you. நான் உங்களை சிநேகிக்கிறேன். I love you with a strong love. வலிமையான வல்ல அன்பினால் உங்களை நான் சிநேகிக்கிறேன். I know your sufferings. நீங்கள் கஷ்டப்படுகிற உங்கள் பாடுகளை நான் அறிந்திருக்கிறேன். Don't know that I am just laughing and sitting, but I am also crying with you. உங்கள் வேதனைகளை பார்த்து நான் ஏதோ உட்கார்ந்து சிரித்துக் கொண்டிருக்கிறதாக எண்ணிக்கொள்ளாதீர்கள். உங்களோடு கூட சேர்ந்து நானும் கண்ணீர் சிந்திக் கொண்டிருக்கிறேன் என்கிறார். I will surely do a miracle. நிச்சயமாகவே உங்களுக்காக நான் ஒரு அற்புதம் செய்வேன். I will surely do a miracle. நிச்சயமாகவே நான் ஒரு அற்புதம் செய்வேன். The Bible says, வேதாகமம் சொல்லுகிறது, after the command of the Father, தகப்பனுடைய கட்டளைக்கு பின்பு, after the command of the heavenly Father, பரமபிதா அவருக்கு கட்டளை கொடுத்த பின்பு, and he came near to Bethany. பெத்தானியாவுக்கு அருகில் நெருங்கி வருகிறார். By the time he is buried
and they all finished his works. இயேசு பெத்தானியாவுக்குள் வந்து சேருவதற்குள்ளாக லாசருவுக்கு செய்ய வேண்டிய கடைசி காரியங்களை செய்து அடக்கம் பண்ணி எல்லாம் முடிந்து விட்டது. Jesus kept up all his courage and walking into Bethany towards the outside place where the sepulchres are. இயேசுவானவர் தம்முடைய எல்லா தைரியத்தையும் தமக்குள்ளாக அடக்கி கொண்டவராக அந்த பெத்தானியாவின் ஊருக்கு வெளியே ஒதுக்குப்புறமாயிருந்த கல்லறை நோக்கி நடந்து போகிறார். Verse 32. 32ஆம் வசனம். Mary came where Jesus was and fell down at her feet crying. இயேசு இருந்த இடத்திலே மரியாள் வந்து அவருடைய பாதத்தில் விழுந்து கண்ணீர் விட்டு கதறுகிறார்கள். And everybody who were with her started crying. மரியாளோடு கூட இருந்த எல்லாரும் கூட சேர்ந்து கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். And when he saw that everyone is crying, Jesus groaned and wept. அவளோட கூட வந்த எல்லாரும் அழுகிறதை இயேசு கண்டவுடனே ஆவியிலே கலங்கி இயேசுவும் கண்ணீர் விட்டார். He knows there is a miracle. ஒரு அற்புதம் நடக்க போகிறது என்பதை இயேசு அறிவார். But Jesus cannot contain his love, cried together, everybody and together he cried with them. அப்படி இருந்தாலும் எல்லாரும் அழுகிறதை பார்த்த உடனே அவர்கள் மீது தமக்கு இருந்த அன்பை அடக்கிக் கொள்ள கூடாத இயேசுவானவரும் அவர்களோடு கூட சேர்ந்து கண்ணீர் விட்டு அழுகிறார். Can you believe this? உங்களால் இதை நம்ப முடியுதா? That is truth. இதுதாங்க சத்தியம். Even if your redemption delays, but yet your trials makes your God to shed tears. உங்கள் மீட்பு தாமதமாகி கொண்டிருந்தாலும் கூட உங்கள் வாழ்க்கையிலே அலைக்கழிக்கிற பிரச்சனைகளின் போராட்டங்கள் உங்கள் தேவனையும் உங்களோடு கூட சேர்ந்து கண்ணீர் சிந்த வைக்கிறது. He shed tears and he is shedding tears even today for your sufferings. அன்றைக்கு அவர் அந்த வேதனையை கண்டு துயரப்பட்டு கண்ணீர் சிந்தினார். இன்றைக்கும் உங்கள் கஷ்டப்பாடுகளின் நிமித்தம் உங்களோடு சேர்ந்து அவர் கண்ணீர் சிந்திக் கொண்டிருக்கிறார். Again in verse 38. 38ஆம் வசனத்தில் மறுபடியுமாக பாருங்கள். Jesus again cried when he came to the tomb because he is a dead man. இப்பொழுது லாசரு மரித்தவனாய் இருக்கிறபடியினால் கல்லறையின் அருகே வந்த இயேசு மீண்டுமாக ஆவியிலே கலங்கி துயரத்தோடு கண்ணீர் சிந்துகிறார். The miracle is separate. God's love is separate, my dear friends. எனக்கு அன்பானவர்களே, தேவன் உங்களுக்கு செய்யும் அற்புதம் தனியே இருக்கிறது. உங்கள் மீது அவர் வைத்திருக்கும் அன்பும் தனியே வெளிப்படுகிறது. You are not alone. நீங்கள் தனியே இல்லை. Your God is with you. உங்கள் தேவன் உங்களோடு கூடவே இருக்கிறார். You are not alone in your trials. நீங்கள் சோதிக்கப்படும் போது உங்கள் பாடுகளில் நீங்கள் தனியே கஷ்டப்படவில்லை. Every one of you, the Lord is telling every one of you, beginning from me, bringing from the translator, I know that today God's love is the only source of your expectations. அடியேனில் ஆரம்பித்து இங்கே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவருக்கும் தேவன் தெளிவாக சொல்லுகிறார், உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கெல்லாம் தேவனுடைய அன்பு ஒன்றுதான் பரிகார தீர்வாக இருக்கிறதாம். Nobody can be separated today from the love of Christ. இந்த நாளிலே கிறிஸ்துவின் அன்பை விட்டு ஒருவரும் பிரிக்கப்பட முடியாது. The heart of myself is heavy because the Lord is showing that everyone is sick of hearts. எல்லாருமே இருதயத்திலே மிகவும் பாரத்தோடு சோர்ந்து துவண்டிருக்கிறதை நான் பார்க்கிறபடியினால் என்னுடைய இருதயத்தின் பார சுமை தாங்கக்கூடாததாய் இருக்கிறது. The world tells you you are proud. நீங்கள் பெருமை பிடித்தவர்கள் என்று உலகம் சொல்லுகிறது. You are wealthy. நீங்கள் ஐஸ்வர்யவான்கள் என்று உலகம் You சொல்லலாம். are in dirt. நீங்கள் கடனில் இருக்கிறதாக சொல்லலாம். You are in dirt. You are in dirt. நீங்கள் ரொம்ப அழுக்கில் கிடக்கிறதாக மக்கள் உங்களை வசைபாடலாம். But yet God's love is upon you because He is gracious. ஆகிலும் தேவன் கிருபை உள்ளவராய் இருக்கிறபடியினால் தேவனுடைய அன்பு உங்கள் மேல் இருக்கிறது. How many times He cried before doing the miracle? அற்புதம் செய்வதற்கு முன்பு எத்தனை முறை அவர் கண்ணீர் விட்டு அழுதிருக்கிறார். He is not a God stubborn, but He is a God melts with His love. அவர் மிகவும் பிடிவாதம் உள்ள ஒரு தேவன் அல்ல, தம்முடைய அன்பினால் உருகுகிறவராய் இருக்கிறார். Today He is going to give out many blessings that what He has not given to any ministries or anything upon this earth, my dear friends. எனக்கு அன்பானவர்களே, இதுவரை இந்த பூமியில யாருக்கும் எந்த ஊழியத்துக்கும் கொடுக்காத அநேக பல ஆசீர்வாதங்களை இதை கேட்டு பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த இரவு அவர் கொடுக்க போகிறார். That is the surety of God's love. தேவனுடைய அன்பின் நிச்சயமான உறுதிப்பாடு இதுவே ஆகும். He breaks open His doors, flushing out of great miracles, and His love is going to do great things. இன்னைக்கும் அவர் தம்முடைய வாசல்களின் மதகுகளை
எல்லாம் விரிவாக திறந்து தம்முடைய அன்பின் வல்லமை உங்களுக்கு வேண்டிய அற்புதங்களை எல்லாம் செய்யத்தக்கதாக மடை திறந்த வெள்ளம் போல் பிரவாகிக்க செய்ய Your போகிறார். path of suffering never makes him to be strong, but he also cries with you. உங்கள் பாடுகளின் பாதையை பார்த்தவர் அப்படியே கல் நெஞ்சரை போல் இறுக்கமாயிருக்கும்படி செய்வதில்லை, மாறாக உங்கள் நிமித்தம் அவர் மனதுருகி கண்ணீர் சிந்தி இறங்க வைக்கும். The people said மக்கள் சொல்லுகிறார்கள், that this man would have come when he is alive, but he is coming and crying when he is dead. லாசரு உயிரோடு இருக்கும்போதே இந்த மனுஷன் வந்திருக்க கூடாதா? இப்பொழுதோ அவன் மரித்து போன பின்பு வந்து அவரும் கூட சேர்ந்து கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறாரா என்று பரிதவிக்கிறார்கள். And he opened the eyes of the blind man, but he cannot deliver him from death. குருடருடைய கண்களை திறந்த இவர் அந்த மனிதனை மரணத்திலிருந்து தப்புவிக்க கூடாமல் போய்விட்டதே என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். That is the world we are living in today. அப்படிப்பட்ட உலகில் தான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Criticizing you in the name of the Lord. கர்த்தருடைய நாமத்தை சொல்லி உங்களை குறை சொல்லி குற்றப்படுத்துகிற If you உலகம். are criticized in the name of the Lord, do not worry, there is a miracle waiting for you. கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் நீங்கள் அவசொல்லுக்கு குற்றச்சாட்டுக்கும் வயசலுக்கும் ஆளாயிருந்தால் கவலைப்படாதீர்கள். இந்த இரவு கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தோடு வந்திருக்கிறார். Verse 42. 42ஆம் வசனம். Lord, I know that you will always hear me, but because of the people who are criticizing, I want them to know that there is a miracle worker, that is in Jesus Christ Jesus. நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் கிறிஸ்து இயேசுவாகிய எனக்குள்ளே அற்புதம் செய்கிறவராக இருக்கிறீர் என்பதை குறை சொல்லி குற்றப்படுத்தி கொண்டவர்களாய் என்னை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் எல்லாரும் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். Hallelujah. 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 குறை சொல்லுகிறவன் ஒருவனும் உன்னை குறித்து குறை சொல்லாதபடி அவரே உனக்காய் ஜெபித்து மன்றாடம் செய்து அவரே உனக்காய் அற்புதங்களை செய்ய என் அப்பன் இயேசு கிறிஸ்து இன்றும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் அவர் உனக்கு அற்புதங்கள் செய்கிறவராய் உன் கண்ணீரை துடைக்கிறவராய் உன்னை மிகவும் நேசிக்கிறவராய் இந்த உலகத்திலே அப்பேற்பட்ட நேசம் ஒருவரிடத்திலும் இல்லை என்பதை நிரூபிக்கும்படியாய் உன் கர்த்தர் இன்று உனக்கு அற்புதத்தின் மூலமாக விடுதலை கட்டளையிடுவார். காலாபாதி விஷக்குராதி. He will do a miracle and he will prove it. Those who despised, make fun of you, will know that Jesus alone is the Redeemer and the great deliverer and the great giver of good blessings. உங்களை அசட்டை பண்ணி அவமதித்து கேலி செய்து ஏளனமாய் பரியாசம் பண்ணின எல்லாருக்கும் முன்பாக இயேசு கிறிஸ்து ஒருவரே விடுதலை நாயகன், அவரே பேராசீர்வாதங்களை கொடுக்கிற அற்புதர் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக இன்று உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். Who can come near to his love? அவருடைய பேரன்புக்கு அருகில் கூட யாரால் நெருங்கி வர முடியும்? All Bethany chanted that this man healed blind, this man healed a leper, this man went to Bethesda and made him to be well, but this man cannot save his own friend. But today I tell you, if you are a friend of Jesus Christ, then you are the one who will be most happy. குருடனுக்கு பார்வை கொடுத்தவர் இவர், குஷ்டரோகியை சுஸ்தமாக்கினார், பெதஸ்தா குளத்தருகே 38 வருஷம் முடங்கி கிடந்தவனை எழுப்பி நடக்க வைத்தார். ஆனால் இன்றோ இவர் தன்னுடைய சொந்த சிநேகிதனை கூட சுகமாக்க முடியாதவராய் இருக்கிறாரா என்று ஒட்டுமொத்த பெத்தானியா வாசிகளும் அன்றைக்கு ஏளனமாக குறை சொல்லி குற்றம் சாட்டி கொண்ட நேரத்திலே அவர் அன்றைக்கு அற்புதம் செய்ய வந்தது போல இந்த இரவு உங்கள் வாழ்க்கைக்கு எதிராக குறை சொல்லப்பட்டிருக்கிற எந்த சூழ்நிலையிலும் அற்புதம் செய்கிறவராய் அவர் வெளிப்படுவார் என்பதை சொல்லுகிறேன். My dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, he prayed a prayer, an open prayer of a challenge to prove that every mouth will shut. எல்லாருடைய வாயும் அடைக்கப்படத்தக்கதாக ஒரு மிகப்பெரிய வெளியரங்கமான பகிரங்க சவால் விடக்கூடிய ஜெபத்தை ஏறெடுத்தார் பாருங்கள். And the church, the Pharisees, the priest, the Sanhedrin was shaken up. பரிசேயரும் சதுசேயரும் ஆசாரியரும் சனகரின் சங்கமே அதிர்ந்து போய்விட்டார்களே. My dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, they said the Romans will remove us because his government is greater than the government that what the Pharisees were doing. That's what the Bible says in verse 48. 48ஆம் வசனத்திலே நாம் இவரை இப்படியே விட்டுவிட்டால் எல்லா ஜனங்களும் ஒரு விசுவாசிக்கக்கூடிய அளவுக்கு இவருடைய அரசாங்கம் மிக பெரிதாக இருக்கும். அந்த அரசாங்கத்தின் வலிமை இப்போது இருக்கிற ராஜ்யத்தை கவிழ்த்து போட்டு விடக்கூடிய அபாயம் உண்டு என்று அலறுகிறார்கள். My dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே,
He will work miracles that where your life will turn upside down towards greater blessings. பெரிதான ஆசீர்வாதத்துக்கு ஏதுவாக உங்கள் வாழ்க்கை தலைகீழாக மாறி போகும் ஒரு பெரும் அற்புதத்தை அவர் உங்களுக்காக செய்வார். That's what he did it, and that's what he did it in the family of Martha, Mary and Lazarus. மார்த்தாள், மரியாள், லாசருவின் குடும்பத்திலே அதைத்தான் அன்றைக்கு அவர் செய்தார். That's why he said, even after when he loved him, but yet he said, I wait for God to be glorified. ஆகவேதான் நான் அவனை அதிகமாக சிநேகித்து நேசித்திருந்தாலும் கூட அதன் மூலம் தேவன் மகிமைப்பட வேண்டும் என்று விரும்புகிறபடியினால் தாமதிக்கிறேன் என்று சொன்னார். அவருடைய நேசத்தின் வலிமை ஒரு அற்புதத்தில் அடங்கி இருக்கிறது என்பதை ஒரு நாளும் மறந்து போகாது. அவர் நேசத்தின் வலிமை உன்னை காக்கவும் உன்னை ஆசீர்வதிக்கவும் உன் பிள்ளைகளை காக்கவும் ஆசீர்வதிக்கும் அது மிகுதியாக இருக்கும் என்பதை ஒரு நாளும் மறந்து போகாது. உன்னை நேசிக்கிறவர் உன்னை கைவிடார். உன்னை நேசிக்கிறவர் உன்னை அவமானப்படுத்த விடார். உன்னை நேசிக்கிறவர் உன்னோடு இருக்கிறார். உன் உபத்திரத்தில் உன்னோடு இருக்கிறார். நீ கடந்து போகிற பாதையில் உன்னோடு இருக்கிறார். உன்னை விடுவிக்க அவர் வல்லவர். உன்னை ஆசீர்வதிக்க வல்லவர். அவர் அநேகர் மத்தியிலே உன்னை மேன்மைப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஒரு மகிமையின் பிரசன்னம் உன்னை ஆட்கொள்ளும். அப்பொழுது உன் தரித்திரம் உன்னை விட்டு போகும். உன் சாவு உன்னை விட்டு விலகும். உன் பிள்ளைகள் உன் மேல் மிகவும் பட்சமாய் வந்து சேரும்படியாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக. That is the power of Christ Jesus from the Lord God Almighty. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரிடமிருந்து கிறிஸ்து இயேசுவின் மூலம் வெளிப்படும் வல்லமை அதுவே ஆகும். That is the power of God. அதுவே தேவனுடைய வல்லமை ஆகும். Who can remove that grace from your life? உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இந்த கிருபையை யாரால் விலக்க முடியும்? Who can remove it? யாரால் இதை நீக்க முடியும்? Nobody can remove it. ஒருவராலும் இந்த கிருபையை நீக்கவே முடியாது. Nobody can make your life to more suffering without the permission of God. தேவனுடைய அனுமதி இல்லாமல் இன்னும் உங்கள் வாழ்க்கையை அதிக கஷ்டப்பாடுள்ளதாக ஒருவராலும் மாற்றவே முடியாது. Sometimes his delay may make your life to go through certain persecutions in life. சில வேளைகளிலே அவர் தாமதம் பண்ணும்போது அது வாழ்க்கையிலே சில உபத்திரவங்களின் ஊடாய் உங்களை கடந்து போகும் துர்பாக்கியத்தை கொடுக்கலாம். But at the right time and this night my God will come to deliver at every house. ஆனாலும் குறித்த நேரமாய் இருக்கிற இந்த இரவு நேரத்தில் சரியான நேரத்தில் கர்த்தர் ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து விடுதலையை தருவார். The Bible says வேதம் சொல்லுகிறது in Genesis chapter 37, ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம், little boy loved by the father started speaking out the truth that what he saw as a dream. இளம் பிள்ளையாண்டான் தகப்பனால் அதிகம் நேசிக்கப்பட்டவன் தான் கண்ட சொப்பனத்தை குறித்து சூதுவாதறியாமல் யதார்த்தமாய் உள்ளதை உள்ளபடி வாய் திறந்து பேசுகிறான். Enmity created because of his innocence. அவனுடைய குற்றமில்லாத அப்பாவித்தனத்தின் நிமித்தம் விரோதமும் பகையும் உருவாயிற்று. Today in this Christian world, innocence is a disaster. இன்றைய கிறிஸ்தவ உலகில் அப்பாவித்தனமானவர்கள் நாசமாக கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. That is the Christian world we are living today. அப்படிப்பட்ட கிறிஸ்தவ உலகில் தான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். I am talking to those who believe in Christ Jesus, believe in the Lord God Almighty. கிறிஸ்து இயேசுவை விசுவாசிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களை பேசுகிறேன். I am talking to people who are suffering for no reasons in life. காரணமே இல்லாமல் வாழ்க்கையில் கஷ்டப்படுகிற ஜனங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். I am talking about the Christ who loves everyone. எல்லாரையும் நேசிக்கிற கிறிஸ்துவை குறித்து பேசுகிறேன். I am not talking about only a Christ who loves only a selected group of people on this earth. இந்த பூமியிலே குறிப்பிட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட சிலரை மாத்திரம் நேசிக்கிற கிறிஸ்துவை குறித்து நான் இங்கே பேசவில்லை. All those who cry unto him, Abba Father, he will hear it. அப்பா பிதாவே என்றவரை நோக்கி கூப்பிடுகிற எல்லாருடைய சத்தத்தையும் அவர் கேட்பார். Yes, if you could cry today hearing upon the name of the Lord Jesus Christ, then you will have an answer. இந்த ராத்திரி நேரத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரை கேட்டவுடனே அவரை நோக்கி நீங்கள் கூப்பிட்டால் இன்றிரவே உங்களுக்கு அவர் பதில் கொடுப்பார். If you would have tuned into my message unnaturally or surprisingly, you know that your God answers your prayers. எதேச்சையாக திடீரென்று இன்றைக்கு என்னுடைய செய்தி நீங்கள் கேட்க நேர்ந்திருந்தாலும் மிகவும் ஆச்சரியமான விதத்தில் கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். And I know that many have tuned in without your knowledge to this message this evening. இந்த மாலை நேரம் உங்களையும் அறியாமல் பலர் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். The Bible says, வேதம் சொல்லுகிறது, an young boy
came out and spoke all that what he saw in a dream. ஒரு இளம் வாலிப பையன் தான் கண்ட சொப்பனத்தை எல்லாம் அப்படியே வாய் திறந்து பேசிக் கொண்டிருக்கிறான். Yes, innocence proved to be wrong and evil. இவனுடைய அப்பாவித்தனம் தவறானதாக தீதானதாக பேசப்படுகிறது. In verse 11 of Genesis chapter 37, ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனம், all his brothers envied him, அவன் சகோதரர் எல்லாரும் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். but his father kept the matter in mind. அவன் தகப்பனோ அவன் சொன்னதை தன் மனதிலே வைத்துக் கொண்டான். Yes, my dear brothers and sisters in Christ, ஆம், கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே, if you say that God is going to bless you, if you say that I am going to be blessed by the Lord, that becomes the most worst form of your life. தேவன் என்னை ஆசீர்வதிக்க போகிறார், நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட போகிறேன் என்று சொன்னால் போதும், அதுதான் வாழ்க்கையிலே மோசமான நிலைக்கு நம்மை தள்ளி கொண்டு போய்விடும். Man goes and plugs every way of your blessings. உடனே மனிதன் போய் உங்கள் வாழ்க்கையின் எல்லா ஆசீர்வாதமான வழிகளையும் அடைத்து நொறுக்கி போடுவான். Man goes and makes the favor towards him and not towards you anymore. எவ்விதத்திலும் அதற்கு மேல் உங்களுக்கு எந்த சாதக தயவும் கிடைத்து விடக் கூடாது என்பதற்காக இருக்கிற வாய்ப்பெல்லாம் தன் பக்கமாக மனிதன் திருப்பிக் கொள்வான். That's what David says. அதைதானே தாவீது சொல்லுகிறார். Who is my enemy? என் சத்துரு யார்? Who is my enemy? என் விரோதி யார்? The one who ate with me on my table. என்னோடு கூட பந்தியில் உட்கார்ந்து என்னோடு போஜனம் புசித்தவனே. The one who gave me advice many times when I am in trials. நான் சோதிக்கப்பட்ட எத்தனையோ பல சூழ்நிலைகளை எனக்கு ஆலோசனை கொடுத்தவன் தான். He is not my enemy, but yet he was with me and became my enemy. அவன் என் சத்துருவாய் இருந்தவன் அல்ல, என்னோடு கூடவே இருந்தவன் இப்பொழுதோ எனக்கு எதிராகி விட்டான். The Bible says, வேதம் சொல்லுகிறது, one day the brothers did not return for a long time of a period. நாளொன்று வந்தது, நெடுநேரமாகியும் அவர்கள் வீட்டுக்கு திரும்பவில்லை. Many days they have not come back. பல நாட்களாகியும் சகோதரர்கள் வீட்டுக்கு திரும்பி வரவில்லை. The only boy who is fit enough to go more than Benjamin is Joseph. பெஞ்சமினை காட்டிலும் போய் சகோதரர்கள் நலம் விசாரித்து வருவதற்கு தகுதியாயிருந்த ஒரே பையன் யோசேப்பு தான். He went after his brothers and the brothers conspired to kill him. சகோதரர்களை தேடி போகிறான், சகோதரர்களோ இவனை கொலை செய்ய சதி ஆலோசனை பண்ணுகிறார்கள். Verse 18, when they saw him, they conspired against him to kill him. 18ஆம் வசனத்தில் அவர்கள் அவனை தூரத்தில் வரக்கண்டு தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதி ஆலோசனை பண்ணினார்கள். Kill this dreamer. இந்த சொப்பனக்காரனை கொன்று போடுவோம். The dreams never dies. சொப்பனங்கள் ஒருபோதும் சாவதில்லை. But they want to kill the dreamer. சொப்பனக்காரனை கொன்று போட துடிக்கிறார்கள். My dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே, the God's love towards you is with certain great plans. உங்கள் மீது இருக்கும் தேவனுடைய அன்பு சில முக்கியமான மகத்தான அபார திட்டங்களை உள்ளடக்கியதாகும். They cannot destroy that, neither they can destroy your soul or your life. உங்களை குறித்த தேவனுடைய திட்டங்களையும் அவர்களால் அபத்தமாக்க முடியாது, உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தையும் அவர்களால் ஒழித்து கட்ட முடியாது. Hallelujah. 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 Nobody can destroy your future, nobody can destroy your life. யாராயிருந்தாலும் சரி, ஒளிமயமான உங்கள் எதிர்காலத்தையும் அழிக்க முடியாது, உங்கள் வாழ்க்கையையும் அவர்களால் ஒழிக்க முடியாது. To bring it to a nutshell, they sold him to an Ishmaelite as a slave. ரத்தின சுருக்கமாய் சொல்ல வேண்டுமானால், இஸ்மவேலரிடத்தில் யோசேப்பை அடிமையாக விலைக்கு விற்று விட்டார்கள். That is the story of the brothers. சகோதரர்களுடைய வாழ்க்கை சரித்திரம் அதுதான். Understand today my preaching that man's mind and to their knowledge that, oh, I have destroyed him, I have taken everything away from him and I have made him to be nothing, and he and his children, she and her children are going to be the sufferers. அவனை அழித்து விட்டேன், அவனுடைய எல்லாவற்றையும் அபகரித்து விட்டேன், அவனும் அவனுடைய பிள்ளைகளும் அவளும் அவளுடைய பிள்ளைகளும் இனி ஒன்றுமில்லாமல் நிர்கதியில் நிற்பார்கள் என்றுதான் உங்களுக்கு விரோதமாக சதி செய்து அரங்கேற்றம் செய்த மனித மனம் யோசிக்கும். அதுதான் மனிதனுடைய அறிவு என்பதை என் பிரசங்கத்தின் மூலம் இன்றிரவு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். They took the blood money of 20 shekels and sold this boy of innocent. அப்பாவியான இந்த இளம் வாலிபனை இரத்தப்பழிக்காக 20 வெள்ளிக்காசுக்கு விட்டு அந்த பணத்தை வாங்கி கொண்டார்கள். They told the brother, the blood is shed and he died. தங்கள் சகோதரன் இரத்தம் சிந்தி மரித்து போய் விட்டான் என்று வீட்டில் போய் சொல்லுகிறார்கள். Yes,
My dear brothers and sisters in Christ, ஆம், கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே, this is the world we are living today. இன்றைய உலகம் இவ்வளவு கொடூரமானது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Where are you? எங்கே இருக்கிறீர்கள்? What is the situation of your life? உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலை என்னவாய் இருக்கிறது? What man thinks about you? உங்களை குறித்து மனிதன் என்னதான் நினைத்துக் கொண்டிருக்கிறான்? I crushed him by his neck. கழுத்தை பிடித்து நெருக்கி விட்டேன். I have plucked all the blessings. எல்லா ஆசீர்வாதங்களையும் நான் பிடுங்கிக் கொண்டேன். No share, no life. பங்கே இல்லை உனக்கு, இனி உனக்கு வாழ்க்கையே கிடையாது. Where is the dream? Where is the dreamer? சொப்பனம் எங்கே? சொப்பனக்காரன் தான் எங்கே? Just a slave. வெறும் அடிமையாக்கப்பட்டு விட்டான். That is the world we are living today. அப்படிப்பட்ட உலகில் தான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். That is the world that what is looking at you today. இன்றைக்கு உங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற உலகம் அப்படிப்பட்ட கொடூரமானதுதான். But the life after is with you and your God who loves you. ஆனால் இதற்கு பின்பிருக்கும் உங்கள் வாழ்க்கையோ உங்களிடத்திலும் உங்களை நேசிக்கிற உங்கள் தேவனிடத்திலும் உறைவிடம் கொண்டிருக்கிறது. Hallelujah. Hallelujah. Furthermore is the Lord your lover and you alone. இதற்கு மேல் உங்கள் ஆத்தும நேசராய் இருக்கிற உங்கள் தேவனும் நீங்களும் என்று மாத்திரம்தான் தொடர All வேண்டும். persecutions for God's sake. தேவன் நிமித்தம் நீங்கள் அனுபவிக்கிற எல்லா சித்திரவதைகளின் வேதனைகளும், Man will be only just a man who is away, not knowing what is happening in your life. மனிதன் உங்கள் வாழ்க்கையில என்ன நடக்கிறது என்பதை அறியாமல் தூரமாய் விலகி நிற்கிற மனிதனாக மட்டும் தான் இருப்பான். Man will be thinking, oh, where is their God? Where is our God? Where is his God? அவனுடைய தேவன் எங்கே, அவர்களுடைய தேவன் எங்கே என்று மனிதன் தன் மனதில் யோசித்துக் கொண்டிருப்பான். Let it be. அப்படியே இருந்து போகட்டும், Let it be. அது அப்படி இருக்கட்டுமே. But who knows, God is working for great miracles as he stayed out from Bethany for many days. பல நாட்கள் பெத்தானியாவை விட்டு தூரமாய் வெளியே தங்கியிருந்த பொழுதும் ஒரு மிகப்பெரிய அற்புதத்துக்கு ஏதுவாக அன்றைக்கு கிரியை செய்து கொண்டிருந்தது போலவே இன்றைக்கும் உங்கள் அற்புதத்துக்காக தேவன் செயல்பட்டு கொண்டிருப்பதை யாருக்கு தெரியும்? They thought that the slave is somewhere one among many slaves. அந்த அடிமையும் ஆயிரங்களாயிருக்கும் அடிமைகளுக்குள்ளே இவனும் ஒருவன் என்று அவர் நினைத்துக் கொண்டார்கள். ஆனாலும் அருமையான கிறிஸ்தவ ஜனமே, நீ அநேகருக்குள் பாடுபட்டு கொண்டிருக்கிற நீ ஒருத்தியன் நினைக்காதே. நீ உன் நேசர் உன்னை நேசிக்கிறபடினால் நீ விசேஷித்தவள், நீ விசேஷித்தவன். உன்மேல் அவர் கண்கள் இருக்கும், உன்மேல் அவருடைய இரக்கம் இருக்கும், உன்மேல் அவருடைய அன்பு இருக்கும், உன்மேல் அவருடைய பற்று இருக்கும், உன்மேல் அவருடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்கும். உன் நெருக்கமான பாதையிலும் நீ உலாவி வரும் சுற்றி வரும் அனாதையை போல் அலைந்து வரும் உன் வாழ்க்கையிலும் அவருடைய நோக்கம், அவருடைய திட்டம் நிலைத்து நிற்கும். It will stand forever. அது என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும். It will not leave you. அது உங்களை விட்டு நீங்காது. The Bible says வேதம் சொல்லுகிறது that he was taken to the Potiphar's house. போத்திபாரின் வீட்டுக்கு யோசேப்பு கொண்டு போகப்பட்டார். And because Potiphar bought him from the Ishmaelites. இஸ்மவேலரிடத்திலிருந்து போத்திபார் யோசேப்பை அடிமையாக விலைக்கு வாங்கிக் கொண்டார். It's being exchanged after exchanged. Money is exchanged after exchanged. இங்கே பணம் பரிமாற்றம் செய்யப்படுகிறது. பண்டமாற்றம் போல் யோசேப்பும் மாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறார். Many times it happens in many families. அநேக குடும்பங்களுக்குள்ளே இது பல சமயங்களிலே இப்படிதான் They நடைபெறுகிறது. will take this property, sell to somebody, and somebody will sell to somebody. இந்த சொத்தை எடுத்து யாருக்காவது விற்பார்கள், அவர்கள் அந்த சொத்தை வேறு யாருக்காவது விற்று விடுவார்கள். That is the truth of Christian life today among Christians and many people who are suffering. கிறிஸ்தவர்களுக்குள்ளாகட்டும் கஷ்டப்படுகிற அநேகருக்குள்ளாகட்டும் இன்றைய கிறிஸ்தவ ஜீவியத்தின் உண்மையான யதார்த்த நிலை இதுவே ஆகும். The Bible says, வேதாகமம் சொல்லுகிறது, and his master saw that the Lord was with him. கர்த்தர் யோசேப்போடே கூட இருக்கிறார் என்பதை அவனுடைய எஜமான் கண்டான். யார் அவன்? அவன் ஒரு போத்திபார், அவன் எகிப்தியன். அவன் வணங்குறதெல்லாம் வேறே கடவுள். ஆனாலும் கர்த்தர் அவனுக்குள்ளாய் இருக்கிறார் என்பதை அவன் அறிந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தார். அதை தான் இந்த ராத்திரி வேளையில் உனக்கு சொல்லுகிறேன். உன் தேவன் உன்னோடு இருக்கிறார் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ளும்படியாய் என் தேவன் நேசிக்கிறார் என்பதை நிரூபித்து காட்டுவார். காலாபாதேவி ஷக்குராதே. Don't think your God has forgotten you. உங்கள் தேவன் உங்களை மறந்து விட்டார் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். Jacob's family thought that he is sold. Jacob himself thought that he is dead. யாக்கோபின் குடும்பத்தாரோ சகோதரனை அடிமையாக விற்றுவிட்டோம் என்று எண்ணுகிறார்கள். யாக்கோபே தன் மகன் மரித்து விட்டதாக தான் எண்ணிக்கொண்டிருக்கிறார். His own brother came from the bowels of Rachel, thought his brother is dead and gone. ராகேலின் கற்பத்திலிருந்து உதித்த
உடன்பிறப்பு சகோதரர் கூட யோசேப்பு கதை முடிந்து விட்டது என்று எண்ணுகிறார்கள். But his heart is towards Benjamin rather than anybody else. ஆனால் அவருடைய இருதயமோ வேறு யார் பட்சமும் சார்வதை விட பெஞ்சமின் மேல் அதிகம் சார்ந்திருக்கிறது. The Bible says வேதம் சொல்லுகிறது that the Lord was with him. கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். In verse 5, the last verse says, the blessing of the Lord was all that he had in the house and in the field. கர்த்தருடைய ஆசீர்வாதம் வீட்டிலும் அவனுக்குண்டாய் வெளியில் இருந்த எல்லாவற்றிலும் இருந்ததென்று 5ஆம் வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது. Because the Lord was with Joseph and the Lord was in the Egyptian's house. கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தபடியினால் அந்த எகிப்தியனுடைய வீட்டிலேயும் இருந்தார். உன்னோடு தேவன் இருக்கிறார் என்பதை நீ வேலை செய்யும் ஸ்தலத்திலும், நீ அனாதையை போல் வீட்டு வேலை செய்யும் ஸ்தலத்திலும், நீ எங்கிருந்தாலும் உன் தேவன் நிரூபித்துக் கொண்டிருப்பார். அதை இன்று உனக்கு சாட்சியாக சொல்லுகிறேன். I give it as a testimony that tonight onwards the Lord will prove wherever you live, as a simple servant in a house washing the plates, or in a place where you are working, struggling, my God will make you to know that He loves you. நீங்கள் ஒரு வீட்டு வேலை செய்கிறவராய் இருக்கலாம், பாத்திரம் கழுவலாம், எந்த இடத்தில் அடிமை வேலை செய்கிறவராய் இருந்தாலும் சரி, என் தேவன் உங்களை நேசிக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை பலமாய் நிரூபிப்பார். Time came where the Lord made Joseph to go to the king's prisoner's place. யோசேப்பு ராஜாவின் காவலர்கள் கைதிகள் வைக்கப்படக்கூடிய அந்த சிறை காவலுக்குள் போவதற்காக தேவன் நிர்ணயித்த நேரம் வந்தது. Yes, it sometimes happened in life. வாழ்க்கையில் சில நேரங்களில் இப்படி நடக்கும். We go through certain path of life where we did not know and we think that the love has gone away. ஏன் என்று நமக்கு தெரியாது, அவ்வளவுதான் நம் மீது இருந்த தேவனுடைய அன்பெல்லாம் விட்டு விலகிவிட்டதாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலைகள் நம்மை பதம் பார்க்கும். I have read a true story during the time of the World War. உலக போரின் போது நடந்த ஒரு காரியத்தை குறித்து நான் படித்தேன். An Englishman who went for war came in the middle and got engaged to a beautiful girl. போருக்கு சென்ற ஒரு இளம் ஆங்கிலேய வீரன் இடைக்காலத்தில் வந்து ஒரு அழகான பெண்ணுக்கு விவாக வாழ்க்கைக்காக நிச்சயிக்கப்பட்டார். He got engaged and he kissed her rings, engagement rings, and said, I will go and come back and marry you. போரின் பாதியில் திரும்பி வந்த வீரன் நிச்சயம் செய்து அந்த பெண்ணுக்கு தான் கொடுத்த அந்த நிச்சய மோதிரத்தை முத்தமிட்டு, நிச்சயம் போர் முடிந்து திரும்பி வந்து உன்னை மணமுடித்துக் கொள்வேன் என்று சொல்லி புறப்பட்டு போகிறான். The true story of the World War. உலக போரில் நடந்த உண்மை சம்பவம் இது. And after a while, சில ஆண்டுகள் கழித்த பின்பு, and the letters were corresponding because in the royal post they will send and they will receive. It was going and coming and she is sharing the love and this man was sharing the love. அரச குடும்பத்தார் எப்பொழுதுமே தங்களுடைய படை வீரர்கள் போர்க்களத்தில் இருக்கும் பொழுது அவர்களிடமிருந்து குடும்பத்தாருக்கு கடிதங்களை பரிமாறிக்கொள்வது வழக்கமாகவே, போர்க்களத்துக்கு போன இந்த இளம் வாலிபன் தனக்கு நிச்சயிக்கப்பட்ட பெண்ணுக்கு கடிதம் எழுதுகிறான். அவளும் தன்னுடைய அன்பை கடிதத்தில் பகிர்ந்து கொள்ளுகிறாள். And that's how the telegram was started. இப்படிதான் அவர்களுடைய தந்தி தகவல் பரிமாற்றம் தொடங்கியது. One day, ஒரு நாள், in a bomb blast, he lost both his legs. ஒரு வெடி குண்டு வெடித்த பொழுது அவன் 2 கால்களையும் இழந்து விட்டான். Both his legs were amputated and taken away. அவருடைய 2 கால்களையும் வெட்டி துண்டித்து அகற்றி விட்டார்கள். And he wrote a very, very grief letter, smudged with his tears, and sent it to her. தன் கண்ணீரால் நனைத்து மிகவும் வேதனையின் துயர கடிதம் ஒன்றை எழுதி அனுப்பினான். And he said, if you still love me as a crippled man, reply to me. If you don't reply to me, you can get married, but I will suicide myself. 2 கால்களும் இழந்து முடமாக்கப்பட்ட ஒரு வீரனை இன்னும் நீ நேசிப்பாய் என்று சொன்னால் எனக்கு பதில் கடிதம் எழுது. நீ பதில் எழுதவில்லை என்றால் சந்தோஷமாக வேறொரு திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்துவிடு. ஆனால் நானோ தற்கொலை செய்து கொள்வேன் என்று கடிதம் எழுதினான். Because I loved you and I cannot share love with any other woman. உன்னை நான் நேசித்து விட்டபடியினால் இனி வேறு எந்த பெண்ணோடும் அந்த அன்பை என்னால் பங்கு போட முடியாது என்று எழுதிவிட்டான். But if you feel that you cannot live with a crippled woman, then you can select your own self. 2 கால்களும் முடமான ஒரு மனிதனோடு உன்னால் வாழ முடியாது என்று நீ நினைத்தால் உன் இதய விருப்பம் போல ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு வாழ்க்கை நடத்து என்று அவன் எழுதினான். Many days gone by. நாட்கள் பல உருண்டோடின. He was contemplating how, because he is crippled, he did not know in which way
that he could suicide himself. முடமாக்கப்பட்டு விட்டபடியினால் எப்படி தற்கொலை செய்து கொள்வதென்று தெரியாமல் பலவிதமான எண்ணங்களை தனக்குள் யோசித்துக் கொண்டிருக்கிறான். Days gone by. நாட்கள் உருண்டோடின. One day he cried and he slept late in the night. நாளொன்றிலே மிகவும் அழுது கண்ணீர் வடித்தவனாக இரவு மிகவும் தாமதித்து தூங்கினான். One side the pain of losing both his legs. ஒரு பக்கம் இரண்டு கால்களையும் இழந்துவிட்ட வேதனையின் துயரம் வாட்டுகிறது. He saw his legs, he saw his future is gone, cried and slept just early in the morning. பரிபோன இரண்டு கால்களையும் பார்த்து தன்னுடைய வேதனையாக முடிந்துவிட்ட எதிர்காலம் சூன்யமாகிவிட்டதே என்று இரவு முழுவதும் அழுது விடியற் காலையில் படுத்துறங்கினான். Thinking that how can I suicide tomorrow? நாளைய தினம் எப்படி தற்கொலை செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டே உறங்குகிறான். Yes, he did not know which one to drink to die. எதை குடித்து சாவதென்று அவனுக்கு தெரியவில்லை. Because he is crippled, he cannot run and fall from a mountain. முடமாகிவிட்ட சூழ்நிலை, ஓடி மலையிலிருந்து கீழே குதித்து சாக முடியாது. Oh, my death is not coming to me. ஐயோ, என் மரணம் எனக்கு வரவில்லையே. Oh, I am not able to suicide myself. என்னாலும் நானும் என்னை மாய்த்துக் கொள்ள தற்கொலை செய்ய முடியவில்லை. How I can go out in a wheelchair and die? சர்க்கர நாற்காலிலே நான் எப்படி வெளியே போய் சாவது? Because I lost my life, she has not replied to me. அவள் பதில் எழுதாதபடியினால் என் வாழ்க்கையை நான் பறிகொடுத்து விட்டேன் என்று நிர்கதியில் வாடுகிறான். Drowsy and sleeping early morning. அதிகாலை பொழுது தூக்க மயக்கம். And somebody came and tapped him. யாரோ வந்து அவனை தட்டினார்கள். He thought there is a nurse coming and tapping. யாரோ ஒரு செவிலியர் வந்து தன்னை தட்டுகிறதாக எண்ணினான். When he turned towards the side, அந்த பக்கம் அவன் திரும்பின பொழுது the girl came searching to him to the spot where the shift, where they have the hospital near the battlefield. போர்க்களத்துக்கு பக்கத்தில் எங்கே மருத்துவமனையை அமைத்திருந்தார்களோ அந்த இடத்திலே இரண்டு கால்களையும் இழந்த இந்த வீரனை தேடி இவனுடைய மனைவியாகும்படி நியமிக்கப்பட்டிருந்த பெண்ணே வந்து விட்டாள். She came and hugged him. ஓடி வந்து அவனை கட்டி அணைத்தாள். And she said, how can I forget you? உன்னை எப்படி நான் மறக்க முடியும் என்றாள். I have not loved your legs or your hands. உன் கால்களையோ உன் கைகளையோ நான் நேசிக்கவில்லை. I loved your beautiful heart of love. அன்பு நிறைந்த உன் அழகான இதயத்தை அல்லவா நான் நேசித்தேன். I still love you. இன்னும் உன்னை நான் நேசிக்கிறேன். You are my husband. நீர்தான் என் கணவர். He cried and he cried. அழுதான், அழுது கொண்டே இருந்தான். Everyone in that tent, the doctors, nurses started clapping. அந்த மருத்துவ கூடாரத்துக்குள் இருந்த எல்லா மருத்துவர்களும் செவிலியர்களும் கைதட்டினார்கள். He thought that the silence that she has neglected. அந்த அமைதியான மௌன காலத்தில் அவள் அவனை அசட்டை பண்ணி வேண்டாம் என்று உதறிவிட்டதாக தான் எண்ணிக்கொண்டான். But she was traveling to meet him. ஆனால் அவளோ இவனை நேரில் சந்திக்கும்படி பயணித்துக் கொண்டிருந்தாள். How much is the more than the love of that woman? You know it, your Lord Jesus Christ is stronger as death. அந்த பெண்ணின் அன்பை பார்க்கிலும் உங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு மரணத்தை பார்க்கிலும் வலிமையானது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அல்லவா? That's what David said. அதைதானே தாவீது சொல்லுகிறார். Oh Jonathan, you died. You know how much I love you. I loved you more than the love of a woman. யோனத்தானே, அநியாயமாய் பலியாகி விட்டாயே, ஸ்திரீகளின் சிநேகத்தை பார்க்கிலும் உன்னை நான் அதிகமாய் நேசித்ததை அறிவாய் அல்லவா? That is the love of David. தாவீதின் அன்பு அதுதான். Do you know the love of your Lord Jesus Christ? உங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? Even though knowing the miracle, he cried together with the people who cried at the sepulchre and when he about to open the sepulchre. மிகப்பெரிய அற்புதத்தை தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தாலும் கூட கல்லறையை சுற்றிலும் கூடியிருந்த ஜனங்கள் அழுத பொழுது அந்த கல்லறையின் அருகே அந்த கல்லறையை திறப்பதற்கு முன்பாக அவர்களோடு கூட சேர்ந்தவர் கண்ணீர் விட்டு அழுதாரே. He lived in the cell where the king's prisoners are for many days. ராஜாவின் அரண்மனையிலே குற்றம் செய்த கைதிகள் அடைக்கப்படுகிற அந்த காவல் கூடத்தில் பல நாட்கள் யோசேப்பு இருந்தார். When he told that dream, when he interpreted the dream about the cupbearer, he was telling these words. பானபாத்திரக்காரன் கண்ட சொப்பனத்தையும் அந்த சொப்பனத்துக்கான வியாக்கியானத்தையும் அவனுக்கு கொடுத்த பொழுது யோசேப்பு இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார் பாருங்கள். Remember me when it is well with you. நீ வாழ்வடைந்திருக்கும் பொழுது என்னை நினைத்துக்கொள். Show kindness to me. என் மேல் தயவு வைக்க வேண்டும். Speak to Pharaoh.
என் காரியத்தை குறித்து பார்வோனிடத்தில் பேச வேண்டும். and get me out of this wretched life. எப்படியாவது இந்த துர்பாக்கியமான சிறை வாழ்விலிருந்து என்னை வெளியே கொண்டு வந்து விடு. My dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, I may not be able to see all of you, உங்கள் எல்லாரையுமே என்னால் நேரில் பார்க்க முடியாமல் இருக்கலாம். but do you know one thing? Your God sees you. ஆனால் உங்கள் தேவன் நீங்கள் இருக்கிற நிலையிலே பார்த்து கொண்டிருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியுமா? His love is upon you more than any other love. வேறு எந்த அன்பை பார்க்கிலும் மிகவும் அதிகமாய் அவருடைய அன்பு உங்கள் மேல் இருக்கிறது. This fellows Joseph spoke unto the deaf ears of the cupbearer. இந்த யோசேப்பு பானபாத்திரக்காரனுடைய செவிட்டு காதுகளுக்குள் பேசுகிறார். He says, I was stolen from my Hebrew land. எபிரேயருடைய தேசத்திலிருந்து நான் களவாய் கொண்டு வரப்பட்டேன். This path I am going through for nothing. No, nothing. I am not a notorious criminal. I am not a defaulter and I have not done anything, but yet I am suffering. எந்த ஒரு குற்றமும் செய்யவில்லை. நான் ஒரு துஷ்ட பேர்வழி அல்ல, நான் மோசடி பேர்வழி அல்ல. ஆனாலும் நியாயமே இல்லாமல் காரணமே இல்லாமல் இன்றைக்கு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று பரிதவிக்கிறார். I could see only tears in my spirit upon many. அநேகருடைய கண்களிலிருந்து வெறும் கண்ணீர் வடிந்தோடுகிறதை மாத்திரமே என் ஆவியில் உணர்கிறேன். The reasons of your suffering you yourself did not know. ஏன் இவ்வளவு கஷ்டப்பாடு படுகிறீர்கள் என்ற காரணம் உங்களுக்கே தெரியாது. But I know your God is traveling towards you. ஆனாலும் உங்கள் தேவன் உங்களை நோக்கி தீவிரித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை அறிவேன். Hallelujah. Hallelujah. Your God is traveling to you like he came to Bethany. அன்றைக்கு பெத்தானியாவுக்கு வந்தது போல் இன்றைக்கு உங்கள் தேவன் உங்கள் இருப்பிடம் நோக்கி உங்களை நோக்கி தீவிரித்து வருகிறார். His silence is that he is traveling towards you. அவருடைய மௌனம் உங்களை நோக்கி அவர் தீவிரிக்கிறதற்கு அடையாளம். But all these words became nothing. ஆகிலும் இந்த வார்த்தைகள் எல்லாம் ஒன்றுமே இல்லாததாகிவிட்டன. 2 years went by. 2 ஆண்டுகள் அப்படியே ஓடினது. 2 years went after he delivered the cupbearer. பானபாத்திரக்காரனை மரணத்திலிருந்து விடுதலையாக்கின பின்பும் 2 வருடங்கள் அப்படியே ஓடின. But God made Pharaoh to see a dream. ஆனால் தேவனோ பார்வோனையே ஒரு சொப்பனம் காண வைத்தார். Hallelujah. 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 That is the fact of the Lord loving you. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் என்பதற்கான ஆதார உண்மை அதுதான். Then this fellow got from the sleep of the nightmare of 2 years. அதற்கு அப்புறம்தான் 2 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த மனிதன் கண்ட ராத்திரியிலிருந்து இப்பொழுது விழிக்கிறான். Then only he knows about the dream and his deliverance. அதற்கு பின்புதான் இவனுடைய சொப்பனத்தை குறித்தும் அதன் பின்பு தனக்கு கிடைத்த மீள் விடுதலை குறித்தும் உணர்ந்தான். உன்னை நோக்கி பார்க்கும்படியாய் உன்மேல் கண்கள் விழும்படியாய் கர்த்தரே கிரியை செய்வார். ஹல்லேலூயா. உன்னை விடுவிக்கும்படியாய் அவரே உண்டாக்குவார். எல்லார் கண்களும் உன்மேல் வரும். உன்னுடைய தரித்திரம் உன்னிட்டு நீங்கும், உன்னுடைய அடிமைத்தனம் உன்னிட்டு நீங்கும், உன்னுடைய பொல்லாப்பு உன்னிட்டு நீங்கும். உன் பிள்ளைகள் உன்னிடத்தில் திரும்புவார்கள். உன்னை நேசிக்காதவர்கள் உன்னை நேசிப்பார்கள். உன்னை துரத்தியவர்கள் உன்னிடையே வருவார்கள். கர்த்தர் கிரியை செய்வார். தேவன் கிரியை செய்வார். கிறிஸ்து இயேசு கிரியை செய்வார். அவர் உன்னை நேசிக்கிறார் என்பதை வெளிப்படுத்துவார். He will declare that he loves you. அவர் உங்களை நேசிக்கிறார் என்பதை பகிரங்கமாய் வெளிப்படுத்துவார். After 17 years he declared that he got a great plan in the life of Joseph. 17 ஆண்டுகளுக்கு பின்னர் யோசேப்பின் வாழ்க்கையில் மகத்துவமான திட்டங்கள் வைத்திருக்கிறார் என்பதை வெளியே பிரகடனம் பண்ணினார். My dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, what a challenge. என்ன சவால் இது? What a challenge. எப்படிப்பட்ட அறைகூவல். They sold him as slaves. அடிமையாக விற்றார்கள். They declared to Jacob he is died. மரித்து விட்டான் என்று யாக்கோபிடமே சொல்லிவிட்டார்கள். But God presented Joseph before Pharaoh. தேவனோ யோசேப்பை பார்வோனுக்கு முன்பாக அல்லவா நிறுத்தினார். Hallelujah. Hallelujah. The greatest of all great miracles is he stood before and he made him to talk with Pharaoh. எல்லா அற்புதங்களுக்குள்ளும் மகா பெரிதான பிரமாண்டமான ஒரு அற்புதத்தை பார்வோனுக்கு முன்பாக நின்று யோசேப்பை பேச வைத்த பொழுது தேவன் அரங்கேற்றினாரே. And Pharaoh said to Joseph in verse 15 of chapter 41. 41ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் யோசேப்பு பார்வோனிடத்தில் பேசுகிறார். I have a dream. பார்வோன் சொல்லுகிறார், ஒரு சொப்பனம் கண்டேன். There's a very beautiful phrase about Junior in America, Martin Luther King Jr., that I have a dream.
அமெரிக்க தேசத்தை உலுக்கிய மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியரை குறித்து எனக்கு ஒரு சொப்பனம் உண்டு என்ற ஒரு மிகப்பெரிய சூளுரை சொல்வதுண்டு. Yes. Here Pharaoh says to the little boy Joseph that I have a dream. இங்கேயோ இளம் வாலிபனாகிய யோசேப்பை நோக்கி பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டேன் என்று சொல்லுகிறான். And no one in my kingdom of great Egypt can interpret it. என்னுடைய மகா பிரம்மாண்டமான எகிப்து தேசத்தில் அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல ஒருவனும் இல்லை. But I heard that you have a special power to interpret my dream. நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதை வியாக்கியானப்படுத்தி அர்த்தம் சொல்லும் விசேஷத்த சக்தி உனக்கு இருக்கிறதாக கேள்விப்பட்டேனே. எங்க இருந்தியா வந்தது அந்த சக்தி? யார் கொடுத்தது? யாக்கோபு கொடுத்ததா? ரூபன் கொடுத்ததா? லேவி கொடுத்ததா? சிகார் கொடுத்ததா? யார் கொடுத்தது? என் அப்பனே கொடுத்த கிருபை அது. நீ எந்த ஸ்தானத்தில் அமர வேண்டும் என்று அவர் நியமித்திருக்கிறாரோ அதை ஒரு நாளும் ஒருவனும் தடுப்பதில்லை. It is the great power of God. இது மகாதேவனின் மகத்துவமான வல்லமையாகும். Joseph says, it is not me, but God will give Pharaoh an answer of peace. நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவை அருளி செய்வார் என்று யோசேப்பு பதில் சொல்லுகிறார். It is God who is doing all these things from my childhood, and my God is now going to prove it now also. என் சிறு வயது முதற்கொண்டே இதையெல்லாம் என் தேவன் தான் செய்து கொண்டிருக்கிறார். இப்போதும் என் தேவனே அதை செய்ய போகிறார் என்பதை நிரூபிக்க போகிறார். It is a born spirit of birthright. இது தேவனுடைய ஆவி உங்களுக்குள் கிடைக்கப்பட்டிருக்கும் பிறப்புரிமையின் சேஷ்டபுத்திரமாகும். Yes, it is from his birth that he is the deliverer and everyone should bow before him. இவர் ஒரு விடுதலை நாயகனாக இரட்சகனாக நிற்பார். சுற்றி இருக்கிற அனைவரும் அவருக்கு முன்பாக வணங்கி தலைபணிய வேண்டும் என்பது அவருடைய பிறப்புரிமையின் பாக்கியமாக தேவன் கொடுத்தார். Everybody prepared him to stand before Pharaoh. They changed his clothes, they gave him everything. The Potiphar who denied his good life standing there watching what is happening. பார்வோனுக்கு முன்பாக யோசேப்பு நிற்கிறதற்கு ஏற்ற வண்ணம் அவரை ஆயத்தப்படுத்தும்படி வஸ்திரங்களை மாற்றினார்கள், தகுதி நிலைப்படுத்தினார்கள். பார்வோனுக்கு முன்பாக யோசேப்பு நின்று கொண்டிருக்கும் பொழுது நல்லதோர் சுகவாழ்வை யோசேப்புக்கு தர மறுத்த போத்திபாரே என்ன நடக்கிறது என்பதை பார்க்க அங்கே வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார். The Bible says, வேதம் சொல்லுகிறது, Pharaoh said, it is just what I wanted. இதைத்தான் நான் கேட்க வேண்டும் என்று விரும்பினேன் என்று பார்வோன் அறிக்கையிடுகிறார். It is so good that what Joseph spoke. யோசேப்பு பேசின வார்த்தையின் வியாக்கியானம் மிகவும் நன்றாயிருந்தது. ஏன் அவன் பேசும்போது சொந்த சகோதரிகளே பிடிக்கலனாங்க. ஆனால் எகிப்து ராஜா சொல்கிறான், இனிமையா இருக்கிறது, அருமையா இருக்கிறது இவன் பேசியது. அதுதான் கர்த்தருடைய கிருபை. பேசியது உன் வீட்டார் கேட்பதில்லை, ஆனால் பரலோகத்திலிருந்து அநேக நன்மைக்கு அதுவாய் கேட்க வைத்து அவர் நீ நிற்கவும் அநேகர் உன்னை விசாரிக்கவும் கர்த்தர் உன் வாழ்க்கையை உயர்த்துவார். கலாபாதி. Where people did not like your speech, where did not people like to see your face, God will exalt you, and every eye, every kindred, every tribe will see that you are great. எங்கே மக்கள் உங்கள் முகத்தையே பார்க்க விரும்பவில்லையோ, எங்கே நீங்க பேசினால் மக்கள் அதை கேட்க விரும்பவில்லையோ, அந்த எல்லா இனஜன பந்துக்கள் சொந்த ஜனங்கள் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக தேவன் உங்கள் நிலையை உயர்த்தி உங்களை பேச வைத்தவர்களை கேட்க வைப்பார். Can I find such a man? No, nowhere in my kingdom, and he is the only man. யோசேப்பை போன்ற வேறொரு மனிதனை என் ராஜ்யத்தில் வேறு எங்கேயாகிலும் என்னால் பார்க்க முடியுமா? வேறு ஒருவனும் இல்லை. என் ராஜ்யத்துக்குள்ளே இவன் ஒருவன் எதற்கு ஏற்றவன் என்று ராஜா அறிக்கையிட்டான். The love of God is great upon him, says Pharaoh. தேவனுடைய அன்பு அவன் மேல் மிகவும் அதிகமாக பெரிதாயிருக்கிறது என்று அங்கே சொல்லுகிறார். The Spirit of God translated into great love. தேவனுடைய ஆவி அங்கே ஒரு பேரன்பாக பரிமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. What he showed as a little boy, he created it beautifully in his life. சிறு பிள்ளையாண்டானாய் இருந்த நாட்களிலே யோசேப்புக்கு எதை வெளிப்படுத்தி காண்பித்தாரோ அதை
யோசேப்பின் பின்னாட்களின் பெருவாழ்வாக உருவாக்கி கொடுத்து விட்டார். That is the truth of Christian life. கிறிஸ்தவ ஜீவியத்தின் யதார்த்த சத்தியம். Your life is not made by your parents. உங்கள் வாழ்க்கை உங்கள் பெற்றோர்களால் உருவாக்கப்படுகிறதில்லை. Your life is not made by your brothers or sisters. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் உங்கள் வாழ்க்கை ஒருபோதும் உருவப்படுத்தப்படுவதில்லை. But sometimes your life is not made by your children. ஏன் சில வேளைகளிலே உங்கள் பிள்ளைகளாலும் உங்கள் வாழ்க்கை உருவேற்படுவதில்லை. But your life is made by the Lord God Almighty. ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரால் தான் உங்கள் வாழ்க்கை உருவாகிறது. Yes, Joseph was made by the Lord. இங்கே யோசேப்பு கர்த்தரால் உருவாக்கப்பட்டவர். From a little boy he groomed as a man to stand before Pharaoh and sit next to Pharaoh. சிறு வயதாயிருந்த யோசேப்பு இப்பொழுது ஒரு வாலிபனாக வளர்ந்து பார்வோனுக்கு முன்பாக அவருக்கு சமமாய் அருகில் அமரக்கூடிய அதிபதியாக உயர்ந்து விட்டார். Verse 41. 41ஆம் வசனம். I have set you all over the land of Egypt. எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை நான் அதிகாரி ஆக்கினேன். யாக்கோபு வீட்டில் வேணாம் நானுங்க, இவன் இருந்தால் அவ்வளோதான், இவனை தொலைச்சிடணும், இல்லாட்டா இவன் அப்பா வேற இவனையும் ஒரே ரோதனையாக போச்சு இவனோட. அவன் அப்பா அவனை நேசிக்கும், அவனுக்கு அங்கீகரிக்கவும், அவனை கொஞ்சம் அவனை குளிப்பாட்டும், என்னையா உலகம் இது, வீட்டில் வேணாம் நானுங்க. ஆனால் ஊருக்கே ராஜாவாகி மாற்றி விட்டார் என் அப்பன் இயேசு கிறிஸ்து. He is neglected, destroyed in his house, but made to sit next to Pharaoh by the Lord's love. வீட்டிலே உதாசீனம் செய்யப்பட்டார், வீட்டுக்குள்ளேயே உலாவாதபடிக்கு முழுவதும் ஒளித்து ஓரங்கட்டப்பட்டார். ஆனால் தேவனோ ஒட்டுமொத்த தேசத்துக்கு அவரை அதிபதியாக உட்கார வைத்து விட்டார். Still his agony did not leave him. இன்னும் அவருடைய துயர வேதனை அவரை விட்டு நீங்கி போகவில்லை. பிறந்த வீட்டில் படுகிற அவமானம், துக்கம் சில வேளைகளிலே நாம் வயது சென்றாலும் நம்மை வந்து அழுத்தும். It will come and crush our mind, crush our throat, crush our heart, crush every walks of our life. What they did to us in our low estate in the house where we live. நாம் வாழ்ந்த பிறந்த குடிபுகுந்த வீட்டிலே இருந்த இழிவான தாழ்ந்த நிலைமை நிமித்தம் ஏற்பட்ட பாதிப்புகள், தாக்கங்கள் நம்முடைய வாழ்க்கை விட்டு நீங்காத நினைவுகளாக கழுத்தை பிடித்து அழுத்தும், தொண்டையை நெரிக்கும். Here Pharaoh says, get married. As I propose you, he got married. இங்கே பார்வோன் ஒரு விவாக சம்பந்தத்தை முன்மொழிந்து நீ திருமணம் செய்து கொள் என்று சொன்னதும் விவாகமாகிறது. Yes, he got married to the proposal of Pharaoh. பார்வோன் முன்மொழிந்த விவாக சம்பந்தத்தின் அடிப்படையில் யோசேப்புக்கு திருமணம் நடக்கிறது. ஏன் சம்பந்தம் இல்லாமல் கல்யாணம் பண்ணியா தெருவில் போ. உலகம் சம்பந்தம் இல்லாமல் கல்யாணம் பண்ணது தெருவில் நிற்கணும். வீடு வாசல் கிடையாது, சொத்து கிடையாது, சுதந்திரம் கிடையாது, எதுவும் கிடையாது, வெளியே போ அப்படின்னு உலகம் சொல்லும். ஆனால் கர்த்தருடைய நேசம் அப்படி இல்லை. அது நிறைவேறணும்னா அது கடைசி வரை போய் நிறைவேறும். It will go to the last extent to see that you prosper. எப்படியும் உங்கள் காரியங்கள் வளமாய் வாய்த்து செழித்தோங்கிறதை காணும் மட்டும் கர்த்தருடைய அன்பு கடைசி வரை கை கொடுக்கும். There are 10s and 15s people who are hearing me who are suffering because of the family says it's a wrong choice. We will not stand by you. நீங்கள் தவறாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொண்டீர்கள், ஆகவே உங்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்க மாட்டோம் என்று குடும்பம் சொன்னது நிமித்தம் 10-15 பேர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் மிகுந்த இன்னலிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். Do not worry. கவலைப்படாதீர்கள். Your God will not be like the same as your parents or your family. உங்கள் தேவனாகிய கர்த்தரும் உங்கள் குடும்பத்தை போலவோ உங்கள் பெற்றோரை போலவோ உங்களுக்கு இருக்க மாட்டார். God will respect your love and he will love you more than what you could love him. உங்கள் தேவன் உங்கள் அன்பை மதிப்பார். நீங்கள் அவரை நேசிக்க கூடியதை பார்க்கிலும் மிகவும் அதிகமாய் உங்களை அவர் நேசிக்கிறார். If your family members are against you, God will be against them. உங்கள் குடும்பத்தார் உங்களுக்கு எதிராக இருப்பார்களானால் உங்கள் தேவன் அவர்களுக்கு எதிராக நிற்பார். You are one suffering, God will be with you. நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒருவராய் இருக்கிறீர்களா, உங்கள் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். God will prove that he is with you and not with any other people. உங்களோடு கூட தான் இருக்கிறார், வேறு ஒருவரோடும் தாம் இல்லை என்பதை உங்கள் தேவன் நிரூபிப்பார். That is the speciality of God's love. தேவனுடைய அன்பின் சிறப்பு தன்மை அதுவே ஆகும். He was with Martha and Mary and even the dead Lazarus. மார்த்தாள் மரியாளோடு மாத்திரமல்ல, மரித்து போன லாசருவோடும் கூடவே அவர் இருந்தாரே. He loved them before the plan could come to existence. He cried with them together. அவர் வகுத்த திட்டம் வெளிப்படுவதற்கு முன்னமே அவர்களை நேசித்து அவர்களோடு கூட சேர்ந்து கண்ணீர் விட்டு அழுதார். That is the love of God. அதுதான் தேவனுடைய அன்பாகும். I know surely you would have cried
when he made him to go through the path of the prison in Joseph's life. யோசேப்பின் வாழ்க்கையிலே அந்த சிறைச்சாலையின் பாதையில் பயணிக்க அனுமதித்த பொழுது நிச்சயமாகவே துயரப்பட்டு கண்ணீர் சிந்தி அழுதிருந்திருப்பார். You would have cried with him because it is not natural for a man to suffer in a prison even though the plan of God is abiding. தேவனுடைய திட்டத்தின்படியே ஒருவர் சிறைவாசத்தில் இன்னலை அனுபவிக்க நேர்ந்தாலும் கூட அது இயல்பான ஒன்று இல்லாதது நிமித்தம் தேவன் அவர்களோடு கூட சேர்ந்து நிச்சயம் கண்ணீர் சிந்தி அழுகிறது உண்டு. Even today, இன்றைக்கும் many of you say, how can I go through this path when God loves me? தேவன் என்னை நேசிப்பாரானால் நான் எப்படிங்க இந்த பாதையில போவதற்கு முடியும் என்று உங்களில் பலர் யோசித்து குழம்பிக் கொண்டிருக்கிறீர்கள். Many question marks are coming before me. எனக்கு முன்பாக அநேக கேள்விகள் அல்லவா எழும்பி நிற்கின்றன. Many hundreds of questions are arising before me. எனக்கு முன்பாக இப்பொழுது நூற்றுக்கணக்கான மக்கள் இப்படி கேட்கும் கேள்விகள் அணிவகுத்து நிற்கின்றன. If you love me, Lord, then how can I suffer like this? ஆண்டவர் என்னை நேசிப்பது உண்மையானால் நான் எப்படிங்க இப்படி கஷ்டப்பட முடியும்? How can my husband run away without giving notice? எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் என் கணவன் எப்படி என்னை விட்டு ஓடி போக முடியும்? How can my father leave this world without fulfilling all what I have to go through in life? வாழ்க்கையிலே நான் கடக்க வேண்டிய பாதைகளை முழுவதுமாக என்ன கடக்க செய்வதற்கு செய்ய வேண்டிய கடமை ஒன்றையும் செய்யாமல் என்னுடைய அப்பா எப்படி இந்த உலகத்தை விட்டு போக முடியும்? And one is telling that how can my children go out away from me to foreign countries and yet I suffer? என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் என்னை விட்டு வெளிநாட்டுக்கு போயிருந்தும் என்ன நான் எப்படி இவ்வளவு கஷ்டப்பட முடியும் என்று ஒருவர் அங்கலாய்க்கிறீர்கள். One is telling that I have showed much love but here I could see only the hatred in return. எவ்வளவு அதிகமாய் நான் நேசித்து அன்பை காண்பித்தேன், பதிலாக கைமாறோ எனக்கு விரோதமாக பகையும் வெறுப்பும் தானே வருகிறது என்று ஒருவர் கேள்வி கேட்டு குழம்புகிறார். One you are telling that I sold everything but today they said that you have got nothing because you sold everything and you are nothing today. எல்லாவற்றையும் நான் விற்றேன், ஆனால் இன்றைக்கோ நீ எல்லாவற்றையும் விற்று விட்டாய், ஆகவே உனக்கு ஒன்றுமில்லை என்று என்னை இப்பொழுது ஒதுக்கி விடுகிறார்கள் என்று ஒருவர் சொல்லுகிறீர்கள். My God is saying, I go on telling that God is going on telling, but my time is ticking. Your answer is from the love of God. உங்களுடைய குழப்பத்தின் அங்கலாய்ப்பின் கேள்விகள் என்னவா இருந்தாலும் உங்கள் பதில்கள் உங்கள் தேவனிடமிருந்து வருகிறது நிச்சயம் என்று கர்த்தர் சொல்கிறார். Few of you are telling that I want to study but my parents don't have money. I know it. In reality, how can my God provide? நான் படிக்க விரும்புகிறேன், ஆனால் பெற்றோர்களோ படிக்க வைக்க பணம் இல்லாமல் திண்டாடுகிறார்களே, எப்படி நிஜ வாழ்வில் என்னால் முன்னேற முடியும் என்று சிலர் தேவனிடத்திலே கேள்வி கேட்கிறீர்கள். Your God's love cannot separate you from the good studies that you are trying to do. உங்கள் மீது உங்கள் தேவன் வைத்திருக்கும் உண்மையான பேரன்பு நீங்கள் படிக்க விரும்புகிற அந்த நல்ல வாழ்விலிருந்து நிச்சயம் உங்களை பிரித்து உங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்காது. Surely my God will do for every question marks you raised. நீங்கள் எழுப்பின எல்லா கேள்விகளுக்கும் ஏற்றபடி நிச்சயமாகவே என் தேவன் சரியான தகுந்த பதிலை கொடுப்பார். The Bible says வேதம் சொல்லுகிறது, He accepted the exchange of marriage according to Pharaoh. பார்வோன் தனக்கு சொன்ன அந்த விவாக சம்பந்த வரனை ஏற்றுக்கொண்டார். God accepted it in heaven. பரலோகத்தில் தேவன் அதை அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டார். A heathen priest's daughter. ஒரு புறஜாதியான ஆசாரியனுடைய குமாரத்தி. God accepted that marriage. தேவன் அந்த விவாக சம்பந்தத்தை ஏற்றுக்கொண்டார். God blessed her. தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். The firstborn Joseph called Manasseh. மூத்த மகனுக்கு மனாசே என்று யோசேப்பு பெயரிட்டார். Because God has blessed me to forget all my worries about my father's house. என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் செய்தார். என்ன அன்பு பாருங்க, காணவே இல்லை 17-18 வருஷமா, ஆனாலும் அவன் மறக்கும்படியாய் கர்த்தர் அவனை ஊக்கப்படுத்துகிறார். That is the love of God. அதுதான் தேவனுடைய அன்பாகும். Oh, I have got this heart of vengeance and this art of slavery with me, but yet God on one side to Joseph is making him to forget the father's house. பழி வாங்கி விட வேண்டும் என்று தன்னுடைய வேதனையின் அடிமைத்தனத்தின் துயரத்தின் பாரம் இதயத்தை அழுத்திக் கொண்டிருந்தாலும் மறுபக்கத்தில் யோசேப்பு தன்னுடைய குடும்பம் வருத்தம் வேதனை எல்லாவற்றையும் மறக்கும்படி தேவன் அனுகிரகித்தார். And Ephraim to see that this land God has prepared for me. எனக்காகவே தேவன் இந்த தேசத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் என்பதை நான் காணும்படி தேவன் செய்தார் என்று எப்ராயிமை பெயரிட்டார். 2 ஆசீர்வாதங்க, அவனை உயர்த்துவது மட்டுமல்ல, 2 ஆசீர்வாதங்க. அவன் இருக்கிற ஸ்தானம், இருக்கிற இடம், இருக்கிற நாடு, இருக்கிற வம்சம், இதுதான் உனக்கு என்று கர்த்தர் உருவாக்கினார்.
ஒரு எகிப்திய பெண்ணோடு வம்சத்தை உருவாக்கி அவன் வாழ்க்கையை ஆசீர்வதித்தார். நாம் நினைக்கிறபடி அல்ல, அவர் நினைப்பறபடி. ஹalleluya. It is not like what you think, but God has got a great plan and his love is greater. நீங்கள் நினைக்கிறபடி அல்ல, தேவனுடைய அன்பு பெரிதானதா இருக்கிறபடியினால் தேவன் அபார திட்டம் He வகுத்திருக்கிறார். made him to prosper in the land of Pharaohs. பார்வோனுடைய தேசத்தில் யோசேப்பை தேவன் பழுகவும் பெருகவும் பண்ணினார். The land of the Ramesses became the land for Joseph. ராமசேசின் தேசம் இப்பொழுது யோசேப்பின் தேசமாயிற்று. The Bible says வேதம் சொல்லுகிறது, God created a dream, God created famine. தேவன் அங்கே ஒரு சொப்பனத்தை உண்டாக்கினார், ஒரு பஞ்சத்தையும் வருவித்தார். Sometimes famine may be for others, not for you, many a times. Please understand. தயவாய் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், பல வேளைகளிலே தலைவிரித்தாடக்கூடிய பஞ்சம் உங்களை பாதிப்பதில்லை, மற்றவர்களுக்கென்று தான் அது பாதிப்பை ஏற்படுத்துகிறதாய் வரும். Isaac sowed in a famine land and reaped 100-fold. பஞ்சத்தால் கோர தாண்டவமாடப்பட்ட ஒரு வயல் வெளியிலே ஈசாக்கு விதைத்து 100 மடங்கு அறுவடை செய்தார். God moves in the mind of Jacob. யாக்கோபின் இதயத்தில் மனதில் தேவன் அசைவாடுகிறார். See, that is love. அதுதான் அன்பு என்பதை கவனிக்க வேண்டும். He brings the bond between Jacob and Joseph. யோசேப்புக்கும் யாக்கோபுக்கும் இடையே ஒரு பந்த பிணைப்பை கொண்டு வருகிறார். My time is ticking, but I cannot refrain from preaching. நேரம் அதிகமாகிவிட்டதானாலும் என்னால் பிரசங்கிப்பதை நிறுத்த முடியவில்லை. The Bible says வேதம் சொல்லுகிறது, Jacob saw grain in Egypt, a blind man who cannot see between who is Ephraim, who is Manasseh, sees grain in Egypt. மனாசே யார், எப்ராயிம் யார் என்று வித்தியாசம் பார்க்க கூடாத கண் பார்வையற்று போன மங்கி போன யோசேப் யாக்கோபு எகிப்து தேசத்தில் தானியம் இருக்கிறதை பார்க்கிறார். Blindness cannot keep you away from great blessings of God. குருட்டுத்தன்மை தேவனுடைய பேராசீர்வாத பாக்கியத்தை விட்டு உங்களை தூரமாய் விலக்கி வைக்க முடியாது. Famine cannot keep you in the dire state of death. பஞ்சம் உங்களை மரணத்தின் அந்த கொடூர நிலையிலே உங்களை தக்க வைக்க God முடியாது. will be an example of your great life. உங்கள் பெருவாழ்வுக்கு தேவனே மாதிரியாக முன்னிற்பார். He will be an example of great life. அவரே உங்களுடைய பெரும் சுகவாழ்வுக்கு அடையாள சான்றாய் நிற்பார். All his brothers comes to the governor's door. சகோதரர்கள் எல்லாரும் அந்த தேசாதிபதியின் வாசலண்டை வந்து நிற்கிறார்கள். Verse 6 says Joseph's brother came and bowed before him face to the earth. ஆறாம் வசனம் சொல்லுகிறது, யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்புக்கு முன்பாக வந்து முகங்குப்புற தரையில் விழுந்து வணங்கினார்கள். Joseph cried. யோசேப்பு அங்கே அழுதார். Joseph cried because he saw his brothers but they cannot see him. யோசேப்பு தன் சகோதரர்களை அடையாளம் கண்டு கொண்டார், அவர்களுக்கு அடையாளம் தெரியவில்லை. ஆனால் யோசேப்பு அடையாளம் கண்டு அழுகிறார். When God's love comes upon the earth, you may not know it is God doing, but God is working. தேவனுடைய அன்பு இந்த பூமியில இறங்கி வரும் பொழுது உங்களுக்கு பார்வைக்கு அது தேவன் தான் செய்கிறதாக தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உண்மையில் தேவன் தான் கிரியை செய்கிறார். He cried once, twice. He cried when he saw Benjamin. He cried when his father came. All in cry but in joy. ஒரு முறை அழுதார், இருமுறை அழுதார். பென்யமின் வந்ததும் அவரை பார்த்து அழுதார், யாக்கோபு வந்ததும் அழுதார். எல்லாமே சந்தோஷத்துக்கு ஏதுவான அந்த மகிழ்ச்சியின் அழுகைதான். God brought everybody together. ஒட்டுமொத்த குடும்பத்தையும் தேவன் மீண்டும் ஒன்று கூட்டி சேர்த்தார். He made him to suffer, but he made everyone to enjoy the blessing. யோசேப்பை வெகுபாடுபட அனுமதித்தார், ஆனால் அனைவருமாக சேர்ந்த அந்த பாடுகளின் பின்பு அந்த ஆசீர்வாதங்களை அனுபவிக்க தயவு செய்தார். No, nothing can separate Joseph from the love of God Almighty. சர்வவல்ல தேவனுடைய அன்பை விட்டு ஒன்றாலும் யோசேப்பை பிரிக்கவே முடியவில்லையே. Nothing can separate him from the great life. அந்த மகா பெரிய சுகவாழ்வின் பாக்கியத்திலிருந்து ஒன்றும் யோசேப்பை பிரிக்க முடியவில்லை. No, nothing. ஒன்றும் முடியவில்லை. Nothing, nor height, nor depth, nor any other created thing, nor angels, nor principalities, nor power, nor things present, nor things to come can separate. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களோ வருகாரியங்களோ உயர்வோ தாழ்வோ வேறு எந்த சிருஷ்டியோ அந்த அன்பை விட்டு பிரிக்க முடியவில்லை. Hallelujah. 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 Martha, Mary and the family of Jacob and the dead Lazarus coming back to life, all in the plan of the great love of Jesus Christ. மார்த்தாலும் மரியாளும் லாசருவும்
யோசேப்பும் யாக்கோவின் குடும்பமும் மீண்டும் அந்த மகத்துவமான அன்பில் அவர்கள் ஒன்றாக இணைந்து வருவதெல்லாம் தேவனுடைய மகத்துவமான திட்டங்கள் வகுத்த யோசனையே. Yes. Genesis 43 says, ஆதியாகமம் 43 சொல்லுகிறது, in verse 29, 29ஆம் வசனம், when he saw Benjamin, he waited in which place he could go and weep. அவன் பெஞ்சமினை கண்ட உடனேயே எவ்விடம் போய் அழலாம் என்றுதான் காத்திடம் தேடுகிறார். He wept, so he did not know where to weep. உள்ளம் பொங்கி அழுகிறபடினால் எங்கே போய் அழுவதென்று தெரியவில்லை. In verse 2 of chapter 45, 45ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனம், when he saw all his brothers, when he revealed himself, he wept aloud, and the Egyptians and the house of Pharaoh heard it. தன் சகோதரர்கள் எல்லாரையும் பார்த்து தான் யார் என்பதை வெளிப்படுத்தின உடனே யோசேப்பு சத்தமிட்டு அழுதார். அதை எகிப்தியர் கேட்டார்கள், பார்வோனின் வீட்டாரும் கேட்டார்கள். Jesus cried before all the people together with Martha and Mary. எல்லா ஜனங்களுக்கு முன்பாக மார்த்தாள் மரியாளோடு கூட சேர்ந்து இயேசுவும் கண்ணீர் விட்டார். Yes, today that is the love of your God. இன்றைக்கு அதுதான் உங்கள் தேவனுடைய அன்பாய் Close your இருக்கிறது. eyes. கண்களை மூடுங்கள். What is that you need in life? வாழ்க்கையில உங்களுக்கு மிகவும் வேண்டிய தேவையா இருக்கிறது என்ன? That is already in the plan of God. அது ஏற்கனவே தேவனுடைய திட்டத்தில் இடம் பிடித்திருக்கிறது. You may be the sufferer, நீங்க கஷ்டப்படுறவங்களா இருக்கலாம், but you will be the great enriched person. ஆனால் நீங்கள் தான் மிகவும் அதிகமாய் வளமாக்கப்பட்ட மனிதராய் இருப்பீர்கள். Joseph was the sufferer, கஷ்டப்பாடுபட்டவரெல்லாம் யோசேப்பு தான், but he was the deliverer and the giver of all good things. ஆனால் அவர்தான் சகல நன்மைகளையும் எல்லாருக்கும் பகிர்ந்தளிக்கக்கூடிய இரட்சகனாக அங்கே அணிவகுத்தார். That is the power of God. அதுதான் தேவனுடைய வல்லமையாகும். The sustained life of God given unto Joseph to exalt and to exalt and to exalt next to the throne of Pharaoh. பார்வோனுடைய அரியணைக்கு அடுத்த ஸ்தானம் வரைக்கும் தொடர்ந்து தேவனால் உயர்த்தப்பட்டு கொண்டே வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு பெரும் சுகவாழ்வு தேவனால் ஆதரித்து தாங்கப்படுகிறதுனால் யோசேப்புக்கு The Lord is கொடுக்கப்பட்டது. telling me one thing to tell you. உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லும்படி கர்த்தர் சொல்லுகிறார். What you are suffering is possible by God to meet it, then it is done, says the heaven. If that what you are thinking, if you believe that it is possible with my God, that it is done by the love of God, says heaven. நீங்கள் இன்றைக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற உங்கள் எல்லா சூழ்நிலைகளிலேயும் என் தேவனால் அது சாத்தியம் என்று நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் நிச்சயமாகவே பரலோகத்தில் அங்கீகரிக்கப்பட்டு விட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். Yes, it is done with great love of God. ஆம், அது தேவனுடைய பேரன்பினால் உங்களுக்காக செய்யப்பட்டு விட்டது. If what is done for Joseph to exalt great, then it is very simple for all of you, says the Spirit of the Lord. யோசேப்பையே மிகவும் பெரிதாக உயர்த்த வேண்டும் என்பதற்காக அது செய்யப்பட்டிருக்குமானால் உங்களுக்காக தேவன் செய்ய நிர்ணயித்த காரியம் மிகவும் அற்பமானது என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். Your period of traveling may be disastrous and a hell like life, but now the Lord tells me from tonight, redemption and blessing drawn near. பெரும் நாசம் மோசத்துக்கு ஏதுவான நரகம் போன்ற ஒரு பாதையில் நீங்கள் பயணித்து வந்திருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே இந்த இரவு நேரம் உங்களுடைய மீட்பு சமீபமாகி விட்டபடியினால் உங்களுடைய விடுதலை துளிர்க்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Few of you telling whether I have a good life before I end my days. Old people do not think like that. God will make you to say the good blessed life of yours. என் நாட்கள் முடிவதற்குள்ளேயாவது என்னுடைய நல்ல நாட்களை நான் காண முடியுமா என்று வயது முதிர்ந்தவர்கள் சொல்லுகிறீர்களே, அப்படி நீங்கள் சொல்ல வேண்டாம். உங்கள் சுகவாழ்வின் நன்மை துளிர்விடுகிறது என்று கர்த்தர் இந்த இரவு சொல்லுகிறார். There are many who are asking when the Lord is telling from tonight I will start. எப்பொழுது என்று அநேகர் கேட்கிறீர்கள். இன்று இரவு முதலே நான் அப்படி செய்ய தொடங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். As he started the journey from nearby Bethany to Bethany, so shall it be. பெத்தானியாவை நோக்கி அதன் அருகில் அவர் தம் பயணத்தை தொடங்கினது போலவே உங்களுக்கும் இருக்கும். As I have started my journey of blessing from tonight, says the Lord. இன்று இரவு தொடங்கி உங்களை ஆசீர்வதிக்கும் என்னுடைய பயணத்தை நான் தொடங்குகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். In days times you will see my power. நாட்களிலே நேரங்களிலே என் வல்லமையை நீங்கள் காண்பீர்கள். Yes, my dear brothers and sisters in Christ, I see God's blessing moving everywhere like flakes of manna. ஆம், கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, வானத்திலிருந்து இறங்கின மன்னாவை போல தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லா இடங்களிலேயும் பொழிந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். Wherever you are wanted, there the Lord is fulfilling the desires of his good life. எங்கெல்லாம் நீங்கள் விரும்பினீர்களோ எல்லா இடங்களிலும் உங்கள் நல்ல சுகவாழ்வின் விருப்பங்களை தேவன் நிறைவேற்றுகிறார். His heart is moved tonight because of your faith and your hearing of the word. நீங்கள் வசனத்தை விசுவாசத்தோடு கேட்டபடினால் உங்களுக்கு நேராய்
தேவனுடைய இருதயம் உருகிக் கொண்டிருக்கிறது. Yes, it is melting towards you for great blessing. பேராசீர்வாதங்களுக்கு ஏதுவாக கர்த்தருடைய இருதயம் உருகுகிறதுங்க. Father, we thank you for this night. பிதாவே, இந்த இரவு நேரத்துக்காக நன்றி சொல்கிறோம். I could see great things, but I cannot describe it. My time is, Lord, limited, you know it. மேன்மையான எத்தனையோ பெரிய பெரிய பாக்கியங்கள் நடக்கிறதை நான் பார்க்கிறேன். ஆனாலும் நேரம் இல்லாதபடினால் இதை சொல்ல முடியவில்லை என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறேன். Lord, let your children see it in reality, what I see it in my vision. என் ஆவியில் நான் தரிசனத்தில் பார்க்கிற இந்த மேன்மையான காரியங்களை எல்லாம் உம்முடைய பிள்ளைகள் யதார்த்தமான நிஜ வாழ்வில் காண்பார்களாக. As the dreamer saw the dream happening before him when they all bowed down, so shall it be upon everybody. எப்படி அந்த சொப்பனக்காரன் எல்லாரும் தனக்கு முன்பாக தலை குனிந்து வணங்குகிறதை கண்டாரோ அதுபோல் இந்த இரவு எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் நடப்பதாக. The man who opened the eyes of the blind man, the man who healed the lepers could not do it, but they saw that his friend, the Jesus friend, walking out of the sepulchre. குருடருடைய கண்களை திறந்தவர், குஷ்டரோகிகளை சுஸ்தமாக்கினவர், இவனை மரித்தோரிலிருந்து எழும்ப பண்ணவும் கூடாதா என்று பரிதவித்து குற்றம் சொல்ல எல்லா மனிதர்களும் இயேசுவின் சிநேகிதனாகிய லாசரு கல்லறையிலிருந்து உயிரோடு எழும்பி வருகிறதை கண்ணார கண்டார்களே. Let the redemptive power, the blessed power, the love, the great love that cannot be exchanged or strong as death, come and deliver your people and bless them. அதல்லவா எதற்குமே ஈடு இணையாகாத மரித்தோரையும் விடுதலையாக்கக்கூடிய மரணத்தை பார்க்கிலும் பெரிதான நேசமாயிருக்கிற தேவனுடைய மகத்துவமான வல்லமை இப்பொழுதே இறங்கி உம்முடைய ஜனங்களை மீட்டெடுப்பதாக. Even the trials of Joseph, your blessing cannot be separated. So shall it be upon everybody, beginning from the preacher to the translator and everybody around me. மிகவும் கடுமையான பரீட்சைகளின் சோதனைகளால் நெருக்கப்பட்ட யோசேப்பையும் அவருடைய ஆசீர்வாதமான தேவனுடைய திட்டத்தை பிரிக்க முடியாமல் இருந்தது போலவே இந்த இரவு அடியிலிருந்து கடைக்கோடி வரை இருக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலேயும் அதே விடுதலையின் வல்லமையாக வெளிப்படுவதாக. Thank you for your umpty number of good things you have started doing now itself. இப்பொழுதே எண்ணி முடியாத பேராசீர்வாத நன்மைகளை செய்ய தொடங்கி விட்டதற்காய் உமக்கு நன்றி சொல்கிறோம். Bless them and heal them and send them. இவர்களை ஆசீர்வதியும் குணமாக்கி வழி அனுப்பி வையும். In Jesus' most blessed honorable name I pray. மகா கணம் பொருந்தி ஆசீர்வதிக்கப்பட்ட இயேசுவின் திருநாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறேன் பிதாவே. Amen. 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 My dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே, I see visions after visions. தரிசனங்களின் மேல் தொடர் தரிசனங்களை பார்க்கிறேன். My eyelids are sticking, but I had to confess that I had to close this service. So God is working, started working, and He will never stop. என் கண்ணிமைகள் அப்படியே ஒட்டிக்கொள்கின்றன. ஆனாலும் நேரம் இன்மை நிமித்தம் நான் நிறுத்த வேண்டியதாக இருக்கிறது. தேவன் எனக்கு காண்பித்தபடி உரைத்தபடி உங்களுக்கு தம்முடைய ஆசீர்வாத பாக்கியங்களை செய்ய தொடங்குவாராக. I have not seen like this night from the days of my Anand's departure, and this is very special tonight. என்னுடைய அன்பு அண்ணன் அவர்கள் மகிமைக்குள் பிரவேசித்த நாள் முதற்கொண்டு இன்றிரவு நான் கண்ட இந்த பாக்கியம் மேன்மை போல ஒரு காட்சியை நான் கண்டதே இல்லை. இந்த இரவு மேன்மை தங்கிய விசேஷமான இரவாகும். I just walked as usual as it is every Tuesday, but today it made different. வழக்கம் போல் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை வருவது போல் தான் வந்தேன். ஆனால் இன்றோ இவ்வளவு மேன்மையான விசேஷமாக கர்த்தர் காரியங்களை செய்திருக்கிறார். The Lord said it is so powerful words of Paul that translated into great miracles. மிகப்பெரிய அற்புதங்களாக இது பவுலடியாருடைய வார்த்தை மாற்றி இருக்கிறது என்பதற்கு இணையாக கர்த்தர் சொல்லுகிறார். Yes, my dear friends. ஆம் என கண்பானவர்களே, The life of Paul is an exchange of great power and authority. பவுலடியாரின் வாழ்க்கை மிகப்பெரிய வல்லமையின் அதிகாரத்துக்கு ஏதுவாக பரிமாற்றம் செய்யப்பட்ட ஒன்றாகும். Let us have another time. May God bless you more next Tuesday. வேறொரு சந்தர்ப்பத்திலே இன்னும் அதிகமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கத்தக்கதான அடுத்த செவ்வாய்க்கிழமை சந்திப்போம். He bleeds with you, he groans with you, he weeps with you. At the same time, he blesses you with a miracle. உங்களுடைய ஆதங்க மனவேதனையோடு கூட அவரும் மனம் புழுங்கி அங்கலாய்த்து கண்ணீர் சிந்தி அவர் துயரப்பட்டு துக்கித்தாலும் அதே நேரம் அவைகளை நீக்குவதற்கு ஏதுவான மகத்துவமான அற்புதங்களையும் செய்கிறார். All glory to God. மகிமையெல்லாம் தேவனுக்கே உரித்தாகட்டும்.